पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममे तमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। नारायण नारायण नारायण। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். ஜீவன் முக்தி விவேகத்தில் முதல் பிரகரணம் பிரமாண பிரகரணம் அப்படின்னு பேர். இதில் நேற்றே நான் சொல்லியிருக்கேன், 2 விதமான புக்ஸ் அவைலபிளாக இப்போ சொசைட்டியில் இருக்கிறது. ஒரு புக்கில் மொத்தம் 6 டாபிக் இருக்கும். இந்த முதல் பிரகரணத்தில் நம்ம இது வரைக்கும் படித்தது. அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூ எடிஷன்ஸ்லாம் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம படித்த 3 டாபிக் இல்லாமல் விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம், ஜீவன் முக்தி சுரூபம் அப்படின்னு 3 டாபிக் இல்லாமல் இந்த பிரமாண பிரகரணத்தில் இந்த ஜீவன் முக்த லட்சணம்னு நம்ம நேற்று ஆரம்பிச்சதுலேருந்து தான் ஸ்டார்டிங் ஆகுது புக்கில், நிறைய புக்கில். அப்போ என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்தும் நியூ எடிஷன் புக்காகவும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் அதிகமாக தேவைப்படுதுன்னா பழசையும் எடுத்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறவங்க பழசு எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வந்துடுறோம். அதனால தான் நான் முன்னாடி எல்லாத்தையும் எடுத்துருக்கவங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்த லட்சணம் அப்படின்னு டாபிக் 4வது டாப்பிக்காக இந்த முதல் பிரகரணத்தில் பிரமாண பிரகரணத்தில் சொல்லப்படுது. ஜீவன் முக்த லட்சணத்தில் என்ன சொல்ல வருது ஆச்சாரியார் சொன்னார் நேற்று பாடத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி ஸ்மிருதி முதல்ல இருந்தே வந்துருங்க. ஸ்ருதி ஸ்மிருதி வாக்கியானி
ஜீவன் முக்தி சத்பாவே பிரமாணானி. நமக்கு கேள்வி வரும், ஜீவன் முக்தன் அப்படின்னு ஒருத்தன் இருக்க முடியுமா? இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த பிறப்பெடுத்தாவே பாத்தீங்கன்னா எல்லாமே பந்தம் தானே, சம்சாரிகள் தானே எல்லாமே. இந்த ஜீவன் பிறந்தாவே இந்த உடம்பு இருக்குன்னாவே என்ன இருக்கு, ப்ராப்ளம்ஸ் எப்பவுமே இருக்கதானே செய்யும். இதுல இருந்து ஒருத்தன் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் முக்தனா இருக்க முடியுமா? அது மாதிரி ஒரு பெர்சன் இருக்கானா அப்படின்னு யாருக்காவது டவுட் அது மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்க. தேகத்தை விட்டதுக்கு அப்புறம் எங்கேயாவது பரலோகத்துக்கு போய் அடைஞ்சாதான் முக்தியே அடைய முடியும். இந்த தேகத்துல இருந்துகிட்டே ஒருத்தர் கண்டிப்பா முக்தனா இருக்க முடியாது, விடுதலை அடைந்தவனா இருக்க முடியாதுன்னு யாருக்காவது கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அதுக்காக தான் ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, இல்லப்பா, ஜீவன் முக்தன் இருக்கான். ஜீவன் முக்தன் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இருக்கான். பிரம்மசூத்திரம்லாம் சொல்லுது, பிருகதாரண்யம்லாம் சொல்லுது, நிறைய உபனிஷத்துங்கள்லாம் சொல்லுது. அலிங்கக அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுது. அலிங்கக அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாதவன். நம்ம ஊர்லயே 4 பேர் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. அப்ப பாத்தீங்கன்னா ஊர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எத்தனை ஜீவன் முக்தர்கள் நமக்கு தெரியாம சாமானியமா நடமாடிட்டு இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அப்ப தேகம் இருக்கும், தேகத்தோட இருந்துகிட்டு ஆனா தேகத்துல பாத்தீங்கன்னா இல்லாதவனா ஒரு ஜீவன் முக்தர்கள் பாத்தீங்கன்னா இருக்கின்றார்கள். அப்படின்றதுக்கு யாரு பிரமாணம் அப்படின்னா ஸ்ருதி வாக்கியங்களும் ஸ்மிருதி வாக்கியங்களும் பாத்தீங்கன்னா மந்திரம், வேத மந்திரங்களே பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம ஸ்மிருதி வாக்கியங்களும் ஜீவன் முக்தன் இருக்கான் அப்படின்ற சத்பாவம்னா இருக்கான் அப்படின்ற விஷயத்துல பிரமாணங்களாக இருக்கின்றன. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம யாரும் குப்பனோ சுப்பனோ சொல்றதை நம்ப வேணாம். ஜீவன் முக்தன் ஒருத்தன் இருக்க முடியும். யாராவது சொல்லுவாங்க, இங்க சொல்ற லட்சணங்கள்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு தானே சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கே அப்படின்னா, ஆமா, நம்மளோட பார்வையில பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கும். இதெல்லாம் சம்பவமே இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்கள் இங்கே இருக்காங்க அப்படின்னு பிரமாணம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, காணிச்ச கடவல்யாதிஷு பட்டியந்தி. இவைகள் பாத்தீங்கன்னா கடவல்லி அப்படின்னா கட்டோபனிஷதம், இது மாதிரி உபனிஷதங்கள்ல பிருகதாரண்யம், இது மாதிரி உபனிஷதங்கள்ல பாத்தீங்கன்னா நல்லா படிக்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, தத்திர விமுக்தஸ்ச விமுச்சியதே. கட்டோபனிஷத்துல 2:2:1 பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு, விமுக்தஸ்ச விமுச்சியதே அப்படின்ற சப்தம். விடுதலை அடைந்தவன் விடுதலை அடைகின்றான் அப்படின்னு அப்படியே லிட்ரலா மீனிங் பண்ணீங்கன்னா என்னாகும், விடுதலை அடைந்தவன் முக்தனானவன் முக்தனாகின்றான் அப்படின்னு 2 முக்தியா சொல்லுது. ஒரு வாட்டி சொன்னா போதுமே சுவாமி, விடுதலை அடைந்தான் அப்படின்னு சொன்னா போதுமே அப்படின்னா இல்லைல்ல. இந்த முதல் விமுக்தஸ்ச அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னது? முதல் விடுதலை அடைந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேகம் விட்டு போறதுக்கு முன்னாடியே தேகம் இருக்கும் போதே நம்ம சாமானியமா நம்ம மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பந்தத்துல இருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா தேகம் இருந்துகிட்டே ஒரு பர்சன் தேகம் இல்லாதவனா பந்தம் இல்லாமல் ஒருத்தன் இருக்கின்றான். ஞானத்தை அடைஞ்ச மாத்திரத்திலேயே ஒருத்தன் பாத்தீங்க அப்படின்னா ஆத்மானுபூதி அடைஞ்ச மாத்திரத்திலேயே இந்த சரீரத்திலேயே அவன் என்ன ஆயிடுறான், விடுதலை அடைந்து விடுகின்றான். அதுக்கு பேர் என்னது? தேகம் விழற வரைக்கும் இருக்கிற முக்திக்கு பேரு ஜீவன் முக்தி. அப்புறம் தேகமும் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பிராரப்தம் முடிஞ்சு போன மாத்திரத்துல, இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு மந்திரம் இதுல பாத்தீங்கன்னா சொன்னேன், ஜீவன் முக்தி விவேக இதுல நம்ம முக்திகோபனிஷத்துல அதுல ராமர் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா சொல்றாரு என்னன்னா, பிராரப்த க்ஷயமாகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி. பிராரப்தம் முடிஞ்சோன இந்த தேகத்தை பாத்தீங்கன்னா எரிச்சிருவோம், புதைச்சிருவோம், ஏதோ ஒன்று பண்ணிடுவோம், வீணா போயிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவனுக்கு பாத்தீங்கன்னா விதேக முக்தி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஜீவன் முக்தி விதேக முக்தி அப்படின்னு 2த்தையுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க மந்திரம். அதனால ஜீவன் முக்தி ஒண்ணு இருக்கு அப்படின்றது நிச்சயமாயிருக்கு. கடவல்லி அப்படின்னா கட்டோபனிஷத் முதலியவைகளில் சொல்லப்பட்டிருக்கு. ஜீவன் ஏவ. அப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீவன் முக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே. ஜீவன் ஏவ அப்படின்றதுக்கு அர்த்தம் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, இந்த தேகம் இருக்கின்ற போதே, திருஷ்டபந்தனாத் காமாதேர் விசேஷேன முக்தகசன். இப்ப பந்தம்னு சொல்றமே சுவாமி, என்ன பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற பிரகடனங்களை பார்த்தோம் அப்படின்னா தெரியும். வித்வத் சந்நியாசம் அப்படின்னு ஒரு சந்நியாசத்தை பத்தி நம்ம படிச்சோம். ஜீவன் முக்தி லட்சணம்னு ஒண்ணு, ஜீவன் முக்தி லட்சணம் படிக்கிறோம். ஜீவன் முக்தி ஸ்வரூபத்தோட ஆரம்பத்துல போன பிரகரணத்துல ஆரம்பத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எது சுவாமி பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பந்தம் வேற எதுவுமே இல்லை, பஞ்ச கிளேஷங்கள் தான் பந்தம் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கோம்.
நம்ம பந்தம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பந்தம்னு சொல்றோம். நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷாக, பஞ்ச கிளேஷாக. 5 கிளேஷங்கள் அப்படின்னு இருக்கு. கிளேஷங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சஞ்சலப்படுத்துறது, துக்கப்படுத்துறது. சம்சாரிகள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 கிளேஷங்களும் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் அவனை என்ன பண்ணுது? ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்கு, அவனை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கு. எல்லா ஜீவராசிக்குமே 5 கிளேஷங்கள் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் கிளேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவித்யா, அஜ்ஞானம். தன்னை தேகம்னு நினைக்கிறது தான், தன்னை ஜீவன் நினைக்கிறது தான், தன்னை கர்த்தா போக்தான்னு நினைக்கிறது தான், தான் பிறந்த இறந்து போவன் நினைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானம். அப்ப தன்னை தேகம்னு ஒருத்தன் நினைச்சாவே போச்சு, அவ்வளவுதான், மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம். நான் அப்படின்ற சுத்த ஆத்ம தத்துவத்தை இந்த தேகம் நான் அப்படின்னு இந்த நானுக்கு மேல இந்த தேகத்தை தூக்கி மேல வச்சுட்டோம், பாத்தீங்களா, போச்சு, அவித்யா அப்படின்னு பேர். இந்த அவித்யாக்கு அடுத்தது என்ன வந்துருது அப்படின்னா அஸ்மிதான்னு சொல்லக்கூடிய அகங்காரம் வந்துருது. தூக்கத்துல இல்லைல்ல, இந்த தேகம் தூக்கத்துல எதுவுமே இல்லையே. தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்துச்சு தெரியல இந்த தேகம். எனக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆபாசிக்குது. நானுக்கு மேல இல்லாத தேகம் எனக்கு மேல ஏறி வந்த மாத்திரத்துல நான் பரமஹம்சானந்தா, நான் ஆம்பளை, நான் இந்தியன், நான் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி, மண்ணாங்கட்டி, புண்ணாக்கு அப்படின்னு எதையோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? அகங்காரம் வைக்கிறோம். இந்த கர்த்தத்துவம் வந்துருது, போக்திருத்துவம் வந்துருது. ஐயோ ரொம்ப கொசு கடிக்குதே அப்படின்னு காலையிலேயே ஐயோ இவ்வளவு ஸ்வெட்டிங் ஆகுதே, வெயில் என்ன இப்படி அடிச்சுட்டு இருக்கு, நான் கர்த்தா, நான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கணுமே, ஐயோ இங்க மாட்டிக்கிட்டு தவிக்கிறமே, சம்சாரியா இருக்கிறமே, போக்தா. அப்ப கர்த்தா போக்தா நான் மனுஷன் அப்படின்னு கண்ட விஷயங்கள்லாம் தூக்கி வந்துடுது. இதுக்கு பேரு அஸ்மிதான்னு பேரு, அகங்காரம் அப்படின்னு பேரு. 2வது கிளேஷம். 2வது வந்ததுக்கு பிறகு 3வது வந்துடுது. உடனே வந்து பாத்தீங்கன்னா சுக வஸ்துக்களை ஆசைப்படுறேன், துக்க வஸ்துக்களை வந்து பாத்தீங்கன்னா வெறுக்கிற, ராகம் துவேஷம் அப்படின்னு சதா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணாம். இந்த 2 வந்து போயிட்டே இருக்கு. கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸா ஒரு தாட் நமக்குள்ளார போயிட்டே இருக்கு. செத்து போயிடுவோமோ, இந்த தேகம் போயிடுமோ, இந்த தேகம் போயிடுமோ, ஐயோ சின்ன ஜுரம் வந்தாலும் பயமா இருக்கு, ஒரு கொசு கடிச்சிருமோ, கொசு கடிச்சா டெங்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது, பயமா இருக்கு. ஆர்ஓ வாட்டர் இல்லாம பிளைன் வாட்டர் ஏதாவது போய் சாப்பிட்டோம் அப்படின்னா எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, வைரஸ் ஏதாவது வந்துச்சுன்னா என்ன ஆயிடும். எங்கேயாவது வெளில போகும்போது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டு போகணும் போல இருக்கு, ஏதாவது ஒரு வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுச்சுன்னா பயப்படுறோம்ல. அந்த பயப்படுறது எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் என்ன இருக்கு? எறும்புல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் நான் இறந்து போக கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் இன்ஸ்டிங்க்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? மரண பயம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா அபினிவேஷம் அப்படின்னு பேரு. விதுஷாமபி ததாரூடகா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக சூத்திரக்காரர் பதஞ்சலி சொல்றார். அது சாஸ்திரம் படிச்சவனா இருந்தாலும் கூட அனுபூதி அடையறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா மரண பயமானது எல்லாத்துக்கும் இருக்கும். அப்ப அவித்யா அப்படின்ற இக்னோரன்ஸ், அஸ்மிதான்னு சொல்ற அகங்காரம், விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடிய ராகத்வேஷம், அதுக்கப்புறம் மரண பயம் அபினிவேஷம் சொல்ற மரண பயம். இந்த 5 தான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச கிளேஷங்கள். இந்த 5 கிளேஷங்களாலையும் சம்சாரம் அப்படின்னு சொல்ற பந்தமானது சகல ஜீவராசிகளுக்கும் இருக்கு. யார் ரோட்ல போயிடும் அப்படின்னா பிரத்யட்சமா ஒவ்வொருத்தையும் இந்த 5 இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க யாரு ஜி அப்படின்னா நான் பிரம்மம்சானந்தா அப்படின்றோம். உடனே வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ் இருக்கா? இருக்கு பாருங்க, என் போட்டோ இருக்கு பாருங்க, ஆதார் கார்டு இருக்கு பாருங்க, என் போட்டோ இருக்கு பாருங்க. நம்ம காட்டுறோம்ல, எனக்கு லைசன்ஸ் இருக்கு, ஆதார் இருக்கு, பேன் கார்டு வச்சிருக்கேன், அப்புறம் வந்து நம்ம பாஸ்போர்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறோம்ல நமக்கு அடையாளமா. எனக்கு பிளட் குரூப் என்னன்னு நம்ம சொல்றோம்ல, ஓ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் சொல்லிட்டு இருக்கோம்ல. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பிரத்யக்ஷமா தெரியுது. நம்ம எல்லாத்துக்கும் தேக அபிமானம் ரொம்ப திருடமா இருக்கிறது நல்லா கிளியரா தெரியுது. ஆச்சாரியர் சொல்றாரு, ஜீவனேவ திருஷ்டபந்தனாத். நம்ம எல்லாம் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பந்தத்துல இருக்கும் பஞ்ச கிளேஷங்கள் அப்படின்றதுனால. ஆனா வந்து பாத்தீங்கன்னா காமாதேர் விசேஷேன நமக்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா காமம், குரோதம், இப்ப சொன்ன அவித்யா, மரண பயம் எல்லாம் நம்மள்கிட்ட வந்து விசேஷமா இருக்கு, சாமானியமா எல்லாத்துட்டையும் இருக்கு. ஆனா ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசேஷமா இந்த பஞ்ச கிளேஷங்கள்ல இருந்தும் முக்தஹாசன்,
ரொம்ப ஸ்பெஷலா இதுல இருந்து எல்லாத்துல இருந்தும் நன்றாக விடுபட்டவனாக இருந்து கொண்டு நம்ம பக்கத்திலேயே இருப்பாரு. ரமண பகவானை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சாமானியமா இருந்திருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பந்தத்துல இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தேகத்துல இருந்துகிட்டே அவித்யா இல்லாம, காமக்ரோதம் இல்லாம, மரண பயம் இல்லாம ஒரு பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருந்திருப்பார் நம்ம பக்கத்திலேயே. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, விசேஷமா இந்த காமக்ரோதாதிகள்ல இருந்து விடுபடுதல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப முதல் விடுபடுதல் நடந்துருது. நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம் பஞ்ச கிளேஷங்கள்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா முக்த புருஷர் என்னவா இருக்கார், இதுல எதுலையுமே பாதிக்கப்படாம அப்படியே ஆத்மாராமரா ஆனந்தமா இருக்கார். அப்ப என்ன அர்த்தம், நம்மள்ட்ட இருந்து அவர் விடுதலை அடைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். அதுக்கு பேரு ஜீவன் முக்தி அப்படின்னு பேரு. அப்போ அடுத்த நிலை என்னது, தேகபாத்தே. தேகபாத்தேமே அப்படின்னா தேகம் விழுந்து போச்சு. தேகம் விழுந்து போன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவி பந்தனாத் விசேஷேன முச்சியதே. பாவி பந்தனாத் அப்படின்னா என்ன அர்த்தம், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒண்ணு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திருணஜலுக்கா நியாயம் அப்படின்னு ஒரு நியாயம் நான் வந்து பல முறை சொல்லிட்டே இருக்கிறேன். இந்த உயிர் பிரியறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீவன் எப்படி அந்த யூன்னு போகக்கூடிய அந்த வாம் வந்து பாத்தீங்கன்னா புழு வந்து ஒரு புல்லோட நுனிக்கு வந்து ஒரு இலையோட நுனிக்கு வந்து சர்ச் பண்ணும், எனக்கு அடுத்த கிரிப் ஏதாவது வேற இலைக்கு நான் ஷிஃப்ட் ஆக முடியுமான்னு பார்த்துட்டு அந்த முன்னாடி இருக்க காலை வந்து அடுத்த இலையில வச்சுட்டு தான் பின்னாடி இருக்க காலை எடுக்கும் அந்த வாம், அந்த புழு. அதே மாதிரி அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜலூக்கா அப்படின்னு பேர். திருண ஜலூக்கா அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு புல்லுல இருந்து அடுத்த புல்லுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு விட்டுட்டுலாம் ஜம்ப் பண்ணாது, உன்னை பிடிச்சுக்கிட்டு தான் உன்னை வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த ஜீவன் என்ன பண்ணுவான், பிரியும் போது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த பிராரப்தத்தோட முதல் கருமா எது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, சுவாமி அடுத்த பிராரப்தம் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எப்படி சுவாமி தெரியும்னா, இந்த ஜென்மத்தோட எண்டு கார்டு தான் அடுத்த ஜென்மத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அடுத்த பிராரப்தம், இப்ப நான் சன்னியாசியா இருக்கேன்னு வச்சுங்க, சன்னியாசியா இருக்கும் போது எல்லா அனுபவங்களும் கிடைக்குமானா, எல்லா அனுபவம் கிடைக்க முடியாது, லிமிடேஷன் தான். நான் வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறேன், ஒரு சின்ன குட்டி குழந்தைங்க வந்து 2 குழந்தைங்க இருந்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும்னு நான் நிறைய பேரை பார்க்கும் போதெல்லாம் பார்ப்பா, என்ன ஆனந்தமா போயிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்களை பார்த்தா ஒரு சந்தோஷம் இல்லை, அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சந்தோஷம் இல்லை. 2 குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு ஐயோ செத்தாங்க 2 பேரும். இந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா பாசத்தினால கொன்றுதுங்க. நான் பார்த்துக்கிட்டே இப்போ ஒவ்வொருத்தரையும் பார்த்து செத்தான். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு போச்சு, அவ்வளோதான். அந்த பொண்ணு வந்து சிரிச்சுது அப்படின்னா அவங்க படுற கஷ்டங்கள்லாம் அப்படியே அப்படியே உருகி போயிடும். அப்பாவும் அம்மாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போச்சு, 20 வருஷம் போச்சு, 25 வருஷம் போச்சு அப்படின்னு. அப்போ நமக்கு வந்து எனக்குள்ளார ஒரு ஆசை வருது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரகஸ்தனா வந்து பார்த்தீங்கன்னா 4-5 குழந்தைங்களோட ஆனந்தமா குழந்தைங்களா இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ சம்பவிக்குமா? சன்னியாசி சம்பவிக்காதே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவானும் வந்து பாத்தீங்கன்னா ததாஸ்துன்னு வந்து வரம் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, என்ன ஆயிடும், சன்னியாசிக்கு குழந்தைங்க பிறக்க முடியாது, கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பிராரப்தம் ஸ்டார்ட் ஆயிடுதுன்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கர்மா என்ன சுவாமி ஆகும் அடுத்த பிராரப்தத்தோடது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த சன்னியாசி சரீரத்தை என்ன பண்ணு விடு. அப்ப என்ன ஆகும், மரணத்தை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பிராரப்தம் முதல்ல ஸ்டெப்பா மரணத்தை கொடுக்கும். இந்த ஜென்மத்துக்கு மரணத்தை கொடுத்து அடுத்த ஜென்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அடுத்த பிராரப்தம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த சரீரம் அடுத்த சரீரத்துக்கும் இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய போகத்துக்கும் என்ன இருக்கும், கான்ட்ரடிக்ஷன் வரும். ஒரு மனுஷனா இருக்கிறவன் வந்து குரங்கா பிறக்கணும் அப்படின்னா இந்த மனுஷ சரீரத்துல இருந்தே குரங்கோட ஜென்மத்தை அனுபவிக்க முடியாது. ஒரு மனுஷன் தேவனா பிறக்கணும் அப்படின்னு அடுத்த பிராரப்தம் இருந்துச்சுன்னா இந்த மனுஷ சரீரத்துல இருந்து தேவ சரீரத்தை தேவ போகங்களை அனுபவிக்க முடியாது. ஒரு மனுஷன் எறும்பா பிறக்கணும்னா இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு எறும்போட போகத்தை அனுபவிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இந்த மனுஷ சரீரம் டும் போயிடும், இதான் மரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அடுத்த பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு. இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, சாமானியமா இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்மளோட கர்மம் வாசனை தான் மூல காரணம். நம்மளுடைய கர்மங்களும் வாசனைகளும் சஞ்சிதத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரொம்பி கிடக்குது. அந்த கர்மத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூரிட்டி ஆகி
நிறைய ஜென்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே கூட ஒரு 10 பிராரப்தம் கூட ஒவ்வொருத்தருக்கும் தயாரா இருக்கலாம், ஒருத்தருக்கு 2 தயாரா இருக்கலாம், ஒருத்தருக்கு 1 தயாரா இருக்கலாம், ஒருத்தருக்கு இன்னும் தயாராகாமையே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மெச்சூரிட்டி ஆகாமையே இன்னும் இருக்கலாம். ஆனா மரணத்துக்கு பக்கத்துல வந்து வரும்போது என்ன ஆயிடும், ஸ்டார்ட் ஆயிடும், ஒன்று மெச்சூரிட்டி ஆயிடும். அப்ப அந்த சஞ்சிதத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மத்துல இருந்து மெச்சூரிட்டி ஆகி வந்து பாத்தீங்கன்னா பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகி குக்காய் நமக்கு வந்து திரும்ப 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 ஃபீடிங் பண்றதுக்காக பர்த்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு நமக்கு. அப்போ ஒரு தேகம் போச்சுன்னா அடுத்த தேகம், அடுத்த தேகம் போச்சுன்னா அடுத்த தேகம், அடுத்த தேகம் போச்சுன்னா அடுத்த தேகம் அப்படின்னு போகத்துக்காக தேகங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கர்மத்துக்கு ஏத்த மாதிரி தேகங்களை 84 லட்சம் யோனிய நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கு பேர் தான் சம்சாரம் அப்படின்னு பேர். சம்சாரம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமயக்கு ரூபேன சரதி சிறுதாத்து. சிறுதாத்துனா கத்தின்னு அர்த்தம், செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு சரீரத்தை விட்டு அடுத்த சரீரம், அடுத்த சரீரத்தை விட்டு அடுத்த சரீரம்னு சுத்தி சுத்தி வரமே நம்ம 84 லட்சம் யோனியில அநேக பிறவிகளை திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கமே. இதுக்கு பேர் தான் சம்சாரம் அப்படின்னு பேர். சம்சரதி இது சம்சாரக. நல்லா சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருக்கும், போதுன்ற எண்ணம் வரமா மாட்டேங்குது. அப்போ ஒவ்வொரு தேகத்துக்குள்ளாரியா இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் நமக்கு இல்லவே இல்லை. ஆனா ஜீவன் முக்தனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜீவன் முக்தியா இருக்கு. இந்த அவனுடைய தேகம் விழுந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா என்னாவது, பாவி பந்த அவிசேஷேன பந்தாத் விசேஷேன முச்சியதே. பாவி பந்தம் அப்படின்னா அடுத்து சரீரம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு உண்டாகிறதுன்றதுல இருந்து விசேஷமா அவன் விடுதலை அடைகின்றான். அப்ப ஜீவன் முக்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தேகமானது சம்பவிப்பது இல்லை. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா விசேஷமா முச்சியத்தே விமுக்தஸ்ச விமுச்சியத்தே அப்படின்னு சொல்லப்படுது. விடுதலை அடைந்தவன் விசேஷமா விடுதலை அடைஞ்சிருக்கான் காமக்ரோதாதிகள்ல ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போது. அதுக்கப்புறம் விசேஷமா விடுதலை அடைகின்றான், திரும்ப அடுத்த எந்த ஒரு சரீரமும் கிடைக்காம அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வீன்னு 2 வி வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல இருக்கிற மந்திரம். விமுக்தஸ்ச விமுச்சியத்தே அப்படின்னு, முக்தஸ்ச முச்சியத்தேன்னு போட்டிருக்கலாம், முக்தஸ்ச முச்சியத்தேன்னு போட்டிருந்தாலும் மீனிங் மாறாது. ஆனா வி போட்டு விமுக்தஸ்ச விமுச்சியத்தே அப்படின்னு வீன்னு 2 போட்டிருக்கிறது அர்த்தம் இதுதான். அப்ப ஜீவன் முக்தனா இருந்து இப்ப நம்மள மாதிரி பந்தத்துல இல்லாம பஞ்ச கிளேசங்கள் இல்லாம தேகம் விழுந்த பிறகு அடுத்த தேகம் கிடைக்காம போறதுதான் விதேக முக்தி அப்படின்றது. அப்ப ஜீவன் முக்திக்கு பிறகு விதேக முக்தியானது சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, தேகாந்தாத் வேதனாத் பிராகபி. இப்ப வந்து ஆச்சாரியர் நம்மளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேதனாத் பிராகபி. வேதனம் அப்படின்னா என்ன அர்த்தம் வந்து நம்ம வேதாந்தத்தை கேட்க ஆரம்பிக்கிறோம். வேதனம்ன்றதுக்கு அர்த்தம் அறிதல் அப்படின்னு அர்த்தம், அனுபூதி செய்தல் அப்படின்னு அர்த்தம். வித்து தாத்து அப்படின்னு சொல்லுவோம். ஞானம் அப்படின்னாலும் அறிதல் தான், அறிவு தான். வேதனம் அப்படின்னாலும் அறிதல் தான். நம்ம சொல்றோம்ல தலைவேதனையா இருக்குச்சு, தலைவேதனை நம்ம சொல்றோம்ல, தலைவேதனையா இருக்கு அப்படின்னு பிரயோகம் பண்றீங்களா? நாங்கெல்லாம் வீட்டுல பழைய அம்மா அப்பாக்கெல்லாம் அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தலைவேதனையா இருக்கு, நம்ம தலை வலிக்குதுன்னு மாத்திக்கிட்டோம். ஆக்சுவலா பழைய என்னோட பாட்டிங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து கரெக்டா யூஸ் பண்ணிட்டு தலை வேதனையா இருக்கு, ஒரே வேதனையா இருக்குப்பா அப்படின்னு இதான் வார்த்தையில யூஸ் பண்ணுவோம். வேதனை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுபவம் அப்படின்னு அர்த்தம். எனக்கு அறியறனா தலை வேதனையா இருக்குன்னு அறியறனா இல்ல அனுபவிக்கிறனா? தலை வேதனைன்றத அனுபவிக்கிறீங்களா இல்ல வந்து அனுபவம் தான் உங்களுக்கு ஐயோ ஒரே தலைவலியா இருக்குச்சு, ஒரே தலைவேதனையா இருக்கு, அனுபவம் பண்றோம்ல. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, அறிதல் அப்புறம் அனுபவம் பண்ணுதல் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஞானம்னு எங்கெல்லாம் சொல்றோமோ அந்த ஞானம்ன்றதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பரோட்சத்தை கொடுக்கும், பரோட்ச அறிவு. இப்ப முதல்ல நமக்கு ரிசீவ் பண்றோம், சாஸ்திரங்களை குருநாதர் மூலமா ரிசீவ் பண்ணும்போது நல்ல சந்தேகம் இல்லாம திரும்ப 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 நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு எல்லா விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சந்தேகம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனனத்தை பண்ணி வந்து நல்லா தெளிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி செய்தல் அப்படின்றதுக்கு பேர் வேதனம் அப்படின்னு பேர். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரவண மனன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இதுக்கு வேதனம்னா அனுபூதி பண்றதுக்கு முன்னாடியும் கூட ஒரு குருநாதர்கிட்ட வந்தோடனே அந்த குருநாதர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா,
நம்ம வேதாந்தத்துக்கு சாதனைகளை என்ன சொல்லியிருக்கோம்? சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம்னு வந்து பாத்தீங்கன்னா சமாதி ஷட்க சம்பத்தின்னு ஒரு 6 குவாலிட்டி. கூட வந்து பாத்தீங்கன்னா ஆத்மநாத்ம விவேகம்னு ஒண்ணு, நித்திய அனித்திய விவேகம்னு ஒண்ணு, விவேகம் வைராக்கியம் சமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வம் அப்படின்னு சாதன சதுஷ்டயங்கள்னு ஒரு 4. இதை வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நான் என்ன மாதிரி ஆச்சாரியர்கள் நார்த் இந்தியாலயோ இல்ல வேற எங்கேயாவது போனீங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஜபம் இருக்கா இல்ல, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஓங்கார ஜபத்தை பண்ணுங்க, இல்ல இஷ்ட தேவதா ஜபத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணுங்க, நித்தியம் ஜபத்தை பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இருங்க, சுவாசத்தை வாட்ச் பண்ணுங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சமதமாதிகள் விருத்தி ஆகிறதுக்காக தான். அப்ப சமதமாதிகளை வந்து பாத்தீங்கன்னா நான் அனுபூதி பண்றதுக்கு முன்னாடியே கூட என் குருநாதர் சொல்லி கொடுத்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதான் இங்க ஆச்சார் சொல்ற வேதனாத் பிராகபி, அனுபூதி பண்றதுக்கு முன்னாலும் கூட சமதமாதி சம்பாதனேன காமாதிபியோ முச்சியத்தையேவ. இப்ப நம்ம நல்ல அபியாசிகளா இருக்கிறோம்னு வச்சுங்களேன், நல்ல காயத்ரி ஜபத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்ல நல்ல ஓங்காரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா மனசு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொஸ்டமா இருக்கும். உள்ளுக்குள்ளார ஒரு சுகம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உள்ள இருக்க சுகத்துல நீங்க ஆவர்த்தி அதிகம் பண்ண 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 கண்டிஷனை அப்ளை பண்றீங்கன்னு வச்சுங்க, தேவையில்லாத வெளிக்காரியங்கள்ல போகாம இருக்கிறது, அதுக்கப்புறம் தேவையில்லாத சங்கல்பங்களை எல்லாத்தையும் விடுறது ரொம்ப ஈஸிங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலயும் போதும் 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 போதும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா அடங்க ஆரம்பிச்சு. வேணும் வேணும்னு சொன்னீங்கன்னா மனசு அடங்கவே அடங்காது, உள்ள இருக்க சுகம் தெரியாது. அப்ப போதும் 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 விட்டா போதும், இந்த சம்சாரம் வேணாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி 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 ஓங்கார ஜபத்தையும் பண்ணிக்கிட்டு பிராணாயாமத்தை கொஞ்சம் பண்ணிக்கிட்டு சாஸ்திர சிரவணத்தை 2 கிளாஸ் 3 கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? இப்போ 3 கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்கன்னா வேற ஏதாவது பண்ண முடியுமா? வச்சு பாருங்க. நான் தான் இன்னைக்கு காலையில் சொன்னேன், கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 பெரிய வயசானவங்க 3 பெருசுங்க வந்து பாத்தீங்கன்னா 9 காலுக்கே வந்துருச்சு பாரு அப்படின்னு நான் திட்டிகிட்டே இருந்தேன். நம்மளோட ரொம்ப சீரியஸா இருக்காங்களே இந்த 3 பெருசுங்களும். 9 காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் வருது, வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைனுக்கு கிளாஸ்க்கு லாகின் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கேன். கிளாஸ் முடிஞ்சதே 8 காலுக்கு. 8 காலுக்கு முடிஞ்சோன்னு 9 காலுக்கு நான் தான் யோசிச்சேன், ஐயோ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வேகமா வந்து நம்ம ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்களே அப்படின்னு. 11 காலுக்கு முடிஞ்சா கொஞ்சோண்டு சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப நிமிந்தா 4 மணி ஆயிடுது அடுத்த கிளாஸ். இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது வேலை பண்ண முடியுமா? ஏன் தெரியுங்களா அந்த 3 கிளாஸ் வச்சிருக்கோம்? வேற வேலைக்கு போகக்கூடாதுன்றதுக்காக. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கேஜ் பண்ணிருக்கீங்க, வேதாந்தத்து உள்ளே என்கேஜ் பண்ணிருக்கீங்கன்னா மெதுவா 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 என்ன ஆகும், இந்த வேதாந்தம் படிக்கும் போது ஆசை உண்டாகுமா? ராகத்வேஷம் ஏதாவது உண்டாகுமா? எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடியது இந்த சிரவணம். அப்ப சிரவணத்தையும் பண்ணிட்டு காலையிலையும் சாயந்தரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில ஒரு ஜபத்தையும் வச்சுக்கிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் பிராணனை பார்த்துக்கிட்டு சுவாமியோட நாமத்தையே சிந்தனை பண்ணிக்கிட்டு வேதாந்தத்தையே திரும்ப திரும்ப சிந்தனை பண்ண 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மெதுவா 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 சமம் தமம் உபரதி திதிக்ஷா எல்லாம் வரிசையா வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா சாந்தமா இருப்பாங்க, காமக்ரோதங்களால பாதிக்கப்படாதவங்களா இருப்பாங்க. இப்ப என்ன கேட்குறீங்க அப்படின்னா அனுபூதிக்கு முன்னாடி நான் இருக்கேன், எனக்கு நல்லா தான் இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த சங்கல்பமும் இல்லை, ஆனந்தமா இருக்கேன். அப்படியே இருந்தாலும் கூட காமாதிபியோ முச்சியத்தையே முன்னாடியே நான் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை அடைஞ்சவனா இருந்தாலும் கூட ததாபி உற்பன்னானாம் காமாதீனாம் தத்திர பிரயத்தனேன நிரோதா. ரொம்ப அருமையான வார்த்தை சொல்றேன். ஒருவேளை அனுபூதி ஆகிறதுக்கு முன்னாடி மனசுன்னு ஒண்ணு இருக்கா? ஆமா இருக்கு. இப்ப எனக்கு நான் மனனம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்ம குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 3 காலம் சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல குவாலிட்டிஸ் நிறைய விருத்தி பண்ணி வச்சிருக்கேன், ஓங்கார ஜபத்தை அதிகமா ஆவர்த்தி பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மனசுன்னு ஒண்ணு இருக்கு, ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு சைமல்டேனியஸா வந்து வேற ஒரு காரியத்துல சிரவணாதிகள்ல ஈடுபட்டிருக்கேன். ஆனா அப்பப்ப என்ன பண்ணும், இந்த மாயாவோட அம்சம் இருக்குல்ல, பாஸ் நான் இருக்கேன் பாஸ் அப்படின்னு அப்பப்ப என்ன பண்ணும், மோகத்தை நம்ம மேல மோக வலைய விரிக்கும். நீங்க என்னதான் டிசிப்ளினான லைஃபை லீட் பண்ணினாலும் கூட மாயான்னு ஒண்ணு அவித்யான்னு ஒண்ணு வந்து உள்ளுக்குள்ளார மூல காரணம் இருக்கிறதுனால காமமும் குரோதமும் வந்து பாத்தீங்கன்னா எட்டி எட்டி பார்க்கும். அப்பப்போ ஒருத்தருக்கு பெரும்பாலும் இல்லாம இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒரு மோகம் வந்துடும், எதையாவது ஆசைப்பட்டுருவோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ ஆசைப்பட்டா மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான மந்திரம்
முண்டக்க உபனிஷத்துல ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. எத்தனாவது மந்திரம்? 2 2 3 2 2ன்னு போட்டுங்க. 3 2 2ன்னு போட்டுங்க. முண்டக்க உபனிஷத்து சொல்லுது. இந்த மந்திரத்தெல்லாம் நாங்க ஞாபகப்படுத்தி நாங்க மனனம் பண்றதுக்காக யூஸ் பண்றது. என்ன மனனம் பண்ணும்போது மந்திரம் சொல்லுது, காமான்ய காமயதே மன்யமானஹ ச காமபேர் ஜாயதே தத்ர தத்ர. காமான்ய காமயதே மன்யமானக. ஒருத்தன் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற பொருளை ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? நீங்க ஆசைப்பட்டது வரம் மாதிரி வரம் கெட்டீங்க சுவாமிகிட்ட போய், சுவாமி எனக்கு அந்த குழந்தை நல்லா இருக்கே சுவாமி, எனக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்கும். சுவாமி என்ன பண்ணுவார்? கர்மா இருக்கான்னு பார்ப்பார், ததாஸ்துன்றுவார். போச்சு, அவ்வளவுதான் போச்சு. நம்ம கேட்டதுக்கு காசு கையில இருந்துச்சுன்னா என்ன, கடைக்காரன்ட்ட போய் நம்ம கேட்கிறோம், எனக்கு இதை கொடு அப்படின்னு காசை கொடுக்குறோம். அவன் காசை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க பொருள் கேட்கிற பொருளுக்கு பாத்தீங்கன்னா அந்த பணத்துக்குள்ளார இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவான்? எடுத்து கையில பொருளை கொடுத்துருவான். அதே மாதிரி நம்ம கர்மா பாத்தீங்கன்னா சஞ்சிதத்துல நிறைய புண்ணிய கர்மாலாம் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுங்க. இப்ப நீங்க ஏதாவது கேட்பீங்க, சுவாமி எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு இந்த இது வேணுமே அது வேணுமே இது வேணுமே ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா சுவாமி என்ன பண்ணுவார்? அங்கிருந்து ததாஸ்து ததாஸ்து, அவர் வேலையே தான். அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதை அடையறதுக்காக என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த பிறவி எடுக்க வேண்டி இருக்கும். அப்ப யார் யாரெல்லாம் எதையெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அதை அதை அடைவதற்காக அந்தந்த பிறவிகளை எடுக்கின்றார்கள். அப்ப மந்திரம் சொல்லுது, அப்போ யாருக்கு பாத்தீங்கன்னா பர்யாப்த காமஸ்ய கிருதாத்மனஹ மனஸ்து. யாரு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற மெத்தட் படி பிறக்கணும். ஐயோ பிறக்கணும், நான்லாம் குழந்தைங்க பக்கத்துலயே போக மாட்டேங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலயே குழந்தைங்களோட ப்ராப்ளம், குழந்தைங்க மேல ரொம்ப வீக்னஸ் எனக்கு. ஐயோ குழந்தைங்களுக்காக உயிரே கொடுத்துருவேன் நான். அப்ப தெரிஞ்சு போய் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரம்மச்சாரியா இருக்கும்போது ஸ்டார்டிங்லாம் எனக்கு தெரியாது. நான் பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். நான் சன்னியாசி ஆகாம இருந்தேன்னா பாத்தீங்கன்னா ஒரு எல்கேஜி ஸ்கூலுக்கு டீச்சர் ஆயிருப்பேன். நான் போங்கடா அப்படின்ட்டு குழந்தைங்களோட இருந்துட்டு ஆனந்தப்பட்டு இருப்பேன். அப்போ பாத்தீங்கன்னா என்னோட சுவாமி சொன்னாரு, என்ன இது என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். ஏன் சுவாமி அப்படின்னா, ஐயோ பெரிய வீக்னஸ்பா இது, குழந்தை வீக்னஸ் மாதிரி ஒரு வீக்னஸ் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே இல்லை, அதனால டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணிருந்தார். அப்பதான் எனக்கு புரிஞ்சு, ஆமா இல்ல நம்ம குழந்தைய பார்த்தாவே மெல்ட் ஆயிடுறோமே. பந்த பாசம் பாத்தீங்கன்னா யாரோட குழந்தைங்களோ, எனக்கு ரோட்ல பூனைக்குட்டி போனா கூட ஆசையா இருக்கும், நாய்க்குட்டி பார்த்தா ஆசையா இருக்கு, குரங்கு குட்டியை பார்த்தா ஆசையா இருக்கு. அப்ப வீக்னஸா? ஆமா வீக்னஸ் தான். அப்ப பாத்தீங்கன்னா நான் முடிவு பண்ணேன்னா எந்த குழந்தைங்களுக்கு பக்கத்துலயும் போக கூடாது அப்படின்னு ஒரு நியமத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண, குழந்தைங்க பக்கத்துலயே போக மாட்டேன். தூரத்துல பார்த்தோன்னு உடனே பேமெண்ட் என்னன்னு பார்ப்பேன். நான் சொல்றேன்ல 20 வருஷம் பேமெண்ட், 30 வருஷம் பேமெண்ட். அப்போ ஒரு குழந்தைய ஆசைப்பட்டோம் அப்படின்னா போச்சு, ஜீவனம் போச்சு. அடுத்த ஜென்மத்துலதான் மோட்சார்த்தி ஆக முடியும். இந்த ஜீவனத்துல நம்ம என்ன நினைச்சோமோ அதை பண்ண முடியாது. இப்ப வயசானவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, வயசானவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும் அப்படின்னு பந்தம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அப்புறமும் பேரன் பேத்தி அப்படின்னு இந்த பந்த பாசம் பாத்தீங்கன்னா விசேஷமா இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. விடுதலை அடையவே முடியல. இப்ப நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? சுவாமி அடுத்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா நல்ல கிரகஸ்தனாயிரு அப்படின்றார். நல்ல கிரகஸ்தனாயிரு, உனக்கு குழந்தைங்க தானே ஆசைப்பட்டேன், 10 குழந்தைங்களை வச்சுக்கோ அப்படின்றார். போச்சு, அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காமம் உள்ளுக்குள்ளார வருது அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு குழந்தைங்க மேல ஒரு காமம் வருது, ஒரு கார் மேல ஒரு காமம் வருது, ஒரு ஆசிரமத்து மேல ஒரு காமம் வருது, ஒரு பதவி மேல ஒரு காமம் வருது. எந்தெந்த போகங்கள் எல்லாம் எனக்கு ஒரு காமம் உண்டாகுதோ இமீடியட்டா பாத்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாவனை பண்ண. எது? ஆமாமா, உங்களுக்கு ஒரு தாட் வரும்போதே அதான் நம்ம சொல்றோம், தாட்டை விட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்? தாட்டை விட்டீங்க அப்படின்னா அது மெதுவா 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 தியாயத்தோ விஷயான் பும்சஹா சங்கஸ்தேஷூபஜாயதே. கீதால 2வது சாப்டர்ல சொல்ற, மெதுவா ஒரு தாட்டை நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நல்லா இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்கே அப்படின்னு. நான் நேற்று பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி பொண்ணு, ரொம்ப கியூட்டான பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சத்சங்கத்துக்காக கையை கூப்பிக்கிட்டு 1 மணி நேரம் அவங்க அப்பா அம்மா என்ன வளர்த்துருக்காங்கன்னு பார்த்தேன். அந்த பொண்ணு நீட் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான்.
அது பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு மாதிரி சின்ன குட்டி பொண்ணா இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா பக்தி பாவத்தோட வந்து உட்கார்ந்துருக்கு. நான் பார்க்குறேன். அநேகமா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சத்சங்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கூப்புன கைய ஒரு க்ஷணம் கூட வந்து கீழே இறக்கவே இல்லை. இது என்ன அப்பா அம்மா வளர்த்துருக்காங்க, என்ன பாவத்தோட உட்கார்ந்து. எனக்கு பார்த்தோன்னு சந்தோஷமாயி போச்சு. அங்க குட்டி பொண்ணு, ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு. அப்புறம் கோயிலுக்கு போறேன். கோயில்ல பார்த்தா அங்க ஒரு சின்ன குட்டி ஒன்று பொண்ணு. அப்ப நான் வேற ஒரு இடத்துக்கு போறேன், ஒரே குட்டியோடு பொண்ணு. எங்க போனாலும் குட்டி குட்டி பொண்ணுங்களா வந்தோன்னு பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு சந்தோஷம், மனசுக்கு அவ்வளவு சந்தோஷம். சரி சரி மாட்டினோம் அப்படின்னா போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் சம்சாரம் பந்த கேத்து. இமீடியட்டா உள்ளுக்குள்ளார வந்து சுவாமி ஒண்ணு வேணாம், ஏதோ நான் வந்து சங்கல்பம் பண்ணியிருக்கேன்னா எதுவும் ஓகேன்னு ததாஸ்துலாம் பண்ணிடாத. நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு அழிச்சிடுறேன். நீ வந்து பாத்தீங்கன்னா எரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னோட தாட்டை, என்னோட சங்கல்பத்தை நான் எரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒண்ணு வேணாம், நான் நல்லா இருக்குன்னு நினைச்சோன்னு உடனே கொடுத்துடாத அப்படின்னு. ஆக்சுவலா நான் வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணனா என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த எண்ணத்தை, அந்த எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ் ஆச்சுன்னா, திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆச்சுன்னா, போற இடத்துல எல்லாம் குழந்தைங்களை பார்த்து என்ன ஆயிடும் அப்படின்னா, தியாயத்தோ விஷயான் பும்சா. நம்ம விஷயத்தை தியானம் பண்ண அதுல வந்து ஒரு பற்றுதலானது உண்டாகுது. தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹா. இந்த பற்றுதல் உண்டாக ஒரு டைம்ல என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. நான் இது வரைக்கும் வெளியில இருக்க குழந்தைங்கலாம் பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு பீக் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பற்றுதல் அடைஞ்சு பற்றுதல்ல இருந்து என்ன உண்டாகும், எனக்கும் ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்பட வேண்டியது. சங்காத் சஞ்சாயத்தே காமக. ஒருவேளை யாராவது வந்து பாத்தீங்கன்னா அந்த காமத்தை நிறைவேறாம தடுத்தாங்க அப்படின்னா, யாரு அதை தடுக்கிறாங்களோ அவங்க மேல வந்து கோபமா வர ஆரம்பிக்கும். குரோதோபிஜாயத்தே, காமாத் குரோதோபிஜாயத்தே. காமம் நிறைவேறாம போச்சு அப்படின்னா நமக்கு இதெல்லாம் பிரத்யக்ஷம். யாரெல்லாம் என்னோட ஆசை நிறைவேறாம தடுக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கோபமானது குரோதமானது உண்டாகுது. நான் என்ன பண்றேன் பாரு, நான் ஆசைப்பட்டதை அடைய விடாம தடுக்கிறான்ல அப்படின்னு. நிறைவேறிச்சுன்னா என்ன ஆகும் சுவாமி, நான் ஆசைப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைவேறிச்சு அப்படின்னா மோகம் உண்டாயிடுது, லோபம் உண்டாயிடுது, பொசசிவ்னஸ் உண்டாயிடுது, பேராசை உண்டாயிடுது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா காமத்தை நீங்க வந்து ஒரு விஷய சிந்தனையை என்கரேஜ் பண்ணினீங்க அப்படின்னா போயிட்டே இருக்கும். காமாத் குரோதோபிஜாயதே குரோதாத் பவதி சம்மோகா. காம குரோதம் வந்தோட மோகம் வந்துடுது, லோபம் வந்தோட மோகம் வந்துடுது. இதுதான் அல்டிமேட்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடறோம். எல்லா அப்பா அம்மாக்களுக்கும் தெரியும், இதுதான் அல்டிமேட், எனக்கு சுகமே இதுதான். என்னோட குழந்தைங்களும் என்னோட மனைவியும் என்னுடைய சொத்து பத்தும் என்னோட பேர குழந்தைங்களுமே வந்து பாத்தீங்கன்னா சுகம், இதுக்கு அந்நியமா சுகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு மோகம் வந்துடும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஒரு டாக்டர் பார்த்தேன் நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பிக்ஷா கொடுத்தாரு சென்னையில. ஒரு நல்லா உள்ள போய் சாப்பிட்டேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்து அப்பப்போ நல்ல சத்சங்கெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, சாமி எனக்கு நல்ல காதல் மனைவி, வீட்லயே பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, நல்ல குடும்பம், நல்ல மனைவி, அன்பான மனைவி, 2 குட்டி குழந்தைங்க. நான் பார்க்கும்போது எல்லாமே 3-4 படிச்சுக்கிட்டு இருக்க சின்ன சின்ன குட்டி குழந்தைங்க, ஒரு ஆணு ஒரு பொண்ணு. இவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கார் வடபழனியில. அருமையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாப், நல்ல பொசிஷன் சொசைட்டில. அவர் சொசைட்டிக்கு தேவையான சண்டே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லயும் ஃப்ரீ சர்வீஸ் பண்றார். நல்ல அருமையான சுபாவம். அவர் என்கிட்ட வந்து கேட்டார், என்னன்னா சாமி அவ்வளவு நல்லா இருக்கே சுவாமி, எனக்கு என்ன வேணும், மோட்சமாவது மண்ணாங்கட்டியாது, மோட்சம் என்ன வேணும் மண்ணாங்கட்டி, எனக்கு எல்லாமே காதல் மனைவி இருக்காங்க, அப்புறம் நல்ல குழந்தைங்க இருக்காங்க, நல்ல அப்பா அம்மா வாய்ச்சாங்க, நல்ல படிப்பு இருக்கு, நல்ல சொசைட்டில நல்ல போஸ்டிங் இருக்கு, ஒரு பொசிஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு, எனக்கு எதுக்கு மோட்சம்? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு கேட்கறது எல்லாம் நிறைவேறிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன உண்டாகும், மோகம் உண்டாயிடும். இது போதும் அப்படின்ற எண்ணம் உண்டாயிடும். சம்சாரம்னே தெரியாது உங்களுக்கு, நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோன்னே தெரியாது. சம்மோகாத் குரோதாத் பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா. மெதுவா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி போயிடும். நான் யாருன்றது எனக்கு தெரியாது, என்னுடைய ஆத்ம ஞானம்லாம் முன்னாடி வராது, குரு சொன்னதெல்லாம் தெரியாது. என்னதான் வேதாந்தம் படிச்சாலும் முன்னாடி வந்து எது நிற்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பந்த பாசங்கள் தான் வந்து முன்னாடி நிற்கும் ஒழிய மோகம்.
அப்ப மோகத்தினால உண்டாகிறது என்னன்னா, என்னுடைய ஞாபக மறதி எல்லாம் போயிடும். சுவாமி சொன்னார், இதெல்லாம் பார்க்க சொன்னார், இதெல்லாம் திருஷ்யம் தான், இது வாஸ்தவம் இல்லை, சொப்பனத்துல இருக்கிற மாதிரிதான் என்னை சுத்தி இருக்கிற தேகங்களும் இந்த லோக்கமும் அப்படின்றதுதான் எனக்கு தெரியாது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேதாந்தம் சொல்ற விஷயங்களையும் நான் யாருன்ற விஷயத்தையும் என்ன பண்ணிடுவோம், மறந்து போய் நான் தேகம்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம், எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருப்போம். ஸ்மிருதி பிரம்சாத் வினஷ்யதி, இந்த ஞானம் மறந்து போச்சு அப்படின்னா, தான் யார் என்பதை நம்ம மறந்ததுனால திரும்ப 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 நாசத்தை அடைகின்றான். என்ன அர்த்தம், சம்சாரத்திலேயே உழண்டுகிட்டே இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாஸ்திரத்தெல்லாம் படிக்க படிக்க படிக்க, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு தாட் வரும்போதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐயோ பிறவிய கொடுத்துருமே, ஐயோ இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இதோட பரிணாமம் என்ன, நான் எதைய ஆசைப்பட்டாலும் அது தர்ம அர்த்த காமம் எதுவா இருந்தாலும், தர்ம அர்த்த காமம், இந்த லோக்கத்துல எதை ஆசைப்பட்டாலும் பிறவி எடுக்க வேண்டி இருக்குமே அப்படின்னு. அப்ப என்ன ஒரு சாதகன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு இதை வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும், போதும் 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 ஜபம் பண்ணணும், டெய்லி ஜபம் பண்ணணும். இதுக்கு பேர் தான் பிரதிபக்ஷ பாவனான்னு பேர். இவ்வளவு நேரம் நான் பேசினது இருக்குல்ல, இந்த ஆங்கிள் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, சம்சாரத்தை கொடுத்துரும், பிறக்கணும், எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தோன்னு தெரியல. எல்லா ஜீவராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்ல, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு, ஒரு எப்பவுமே வீட்டுல வந்து 15-20 குரங்கு ஆட்டம் போட்டுட்டு 15 குரங்கு இருக்கு. அதுல எப்பவுமே 4 கர்ப்பஸ்திரிகளா இருக்கும், எப்பவுமே 4 வந்து பாத்தீங்கன்னா கை குழந்தையோட இருக்கும். ரொம்ப பரிதாபமா இருக்கும். என்கிட்ட வந்து நிற்கும். எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து, கர்ப்பஸ்திரிக்கு அதிக பழங்கள், அதே மாதிரி கை குழந்தையோட வச்சிருக்க குரங்குகளுக்கு அதிக பழங்கள், கொஞ்சம் சாஃப்ட் கார்னர். அந்த ஏதாவது ஒன்று செத்து போயிடும். இந்த குட்டி குரங்கு செத்து போச்சு அப்படின்னா, ஐயோ அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 4 குட்டி குரங்கு இது மாதிரி வந்து காட்டிகிட்டே போயிட்டு இருக்கு பகவான். அந்த குரங்கை விடவே விடாதுங்க அம்மா. அது செத்து போயிடும். அந்த குரங்கை வச்சுக்கிட்டு அப்படியே துக்கியா உட்கார்ந்துருக்கும். ஒரு நாள் ஆகும், 2வது நாள் ஆகும். அது வந்து ஏதோ கர்ச்சீஃப் வந்து கையில ஒரு டவல் வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி கையில பிடிச்சிக்கிட்டே மரமா தவிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மெதுவா 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 அது ஒரு 4-5 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லிக்விடா அந்த பாடி ஆக ஆரம்பிக்கும். அப்பவும் விடாது. எப்போ அந்த சரீரத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டா கலந்து அதுவா பாடி வந்து பாத்தீங்கன்னா கீழே விழ ஆரம்பிக்குதோ, கையில வந்து லிக்விடா ஒட்ட ஆரம்பிக்குதோ, குரங்குகளுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசுன்னு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க ஏதாவது வஸ்து கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா கையை தொடச்சிக்கும். அப்ப அந்த பாடி, குழந்தையோட பாடி எப்போ ஒட்ட ஆரம்பிக்குதோ பாடி தன்னோட கையில, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை விட்டுட்டு ஒரு கிளையில எங்கேயாவது மாட்டிக்கும். இது பாட்டுக்கு அதுக்கப்புறம் போயிடும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜீவராசிக்கும் இந்த பந்த பாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே இருக்கு. எத்தனை கோடி பிறவி பிறந்தோன்னு தெரியல. எத்தனை கோடி பிறவியில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை குழந்தைங்க, எத்தனை அப்பா அம்மா, எத்தனை மனைவிமார்கள், எத்தனை சகோதர சகோதரிகள் தெரியவே தெரியும். எல்லா பிறவியிலையும் தனியாவை பிறக்க போறோம், அப்பா அம்மா இல்லாமையா பிறக்க போறோம். எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கா? எல்லா ஜீவராசிக்கும், எறும்புக்கு கூட குடும்பம் இருக்குல்ல. அப்ப எல்லா ஜீவராசிக்கும் குடும்பம் இருக்கு. யாரும் தனியா வரல, தனியா போகல. அப்ப எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்தோம் இந்த இதுக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு தெரியல. திரும்பவும் கேட்டு திரும்ப பிறக்கணுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ சுவாமி வேணவே வேணாம், இது போயிட்டே இருக்கு, எண்ட் இல்லாம போயிட்டே இருக்கு அப்படின்னு ஒருத்தருக்குள்ளார பிரதிபக்ஷ பாவனை பண்ணி என்ன பண்ணணும், விசேஷமா ஆச்சாரியார் சொல்ற இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா, காமப்பட்டீங்கன்னா அந்த காமத்தை அடையறதுக்கு திரும்ப பிறக்கணும். 3:2:2 சொல்லுது. எவன் பரியாப்த காமனா இருக்கானோ, பரியாப்த காமன் என்ன அர்த்தம், அகாமகான்னு பேர். எந்த ஒரு காமம் இல்லை, எல்லாம் போதும் சாமி, எல்லாம் திருஷ்யம் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சொப்பன மாதிரி தான் இந்த லோகம், ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா போதும் போதும் போதும்னு ஒரு நிறைவை அடைகின்றானோ அவனுக்கு என்னாகும் அப்படின்னா பரியாப்த காமகான்னு பேர். அவனுக்கு பேர் பரியாப்த காமகனா, காமங்கள் எல்லாம் பூர்த்தி அடைந்தவன். எப்படி பூர்த்தி அடைகிறது? வைராக்கியத்தினால. எப்படி வைராக்கியம் வரும்? விவேகத்தினால. என்ன விவேகம்? யதார்த்தத்தை பார்க்கறதுனால. பிரிச்சு யதார்த்தத்தை பார்க்க ஆமா இதுதான் உண்மை, இதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு என்ன பண்றது, குருவோட இந்த ஸ்ருதியோட குருவோட வாக்கியங்கள் எடுத்துக்கிட்டு மெதுவா சிந்தனையில கொண்டு வந்து ஒண்ணு வேணாம் அப்படின்னு
எவன் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் வேணான்ற ஒரு நிலையை அடையிறானோ கிருதாத்மனக, அவனுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா கிருதாத்மனக, செய்ய வேண்டியதெல்லாம் செய்தவன் அர்த்தம். ஆசை அடங்குச்சு அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆகுதுன்னு அர்த்தம், சொச்சமா ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ காமம், உங்களோட தாட் ப்ராசஸ் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமம், காமம் தடுக்கப்பட்டா குரோதம், காமம் நிறைவேறிச்சுனா லோபம், மோகம், மதம், மாத்சரியம். இது எல்லாம் வரிசையா வந்து பாத்தீங்கன்னா ஷட் ரிப்புக்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே என்னது, வெறும் தாட்டு தான், வெறும் தாட். இது எல்லாமே இந்த தாட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிறந்ததுல இருந்து வேக்கப் ஆனதுல இருந்து தூங்குற காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. இந்த தாட்டு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும் போது காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம்ன்ற தாட்டு போயிட்டே இருக்கும் போது தாட்டு வந்துகிட்டே இருக்கு. எந்த தாட்டு வந்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும், காமம் இருக்கணும், இல்லைன்னா குரோதம் இருக்கணும். நீங்க இப்ப பிராக்டிக்கலா பாருங்க, ஒரு தாட்டு வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காமம் இருக்கணும், இல்ல ஏதோ ஒரு குரோதம் இருக்கணும், இல்ல ஏதோ ஒரு மோகம் இருக்கணும், இல்ல ஏதோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா லோபம் இருக்கணும், இல்ல அப்படின்னா மதம் இருக்கணும், ஆச்சரியம் இருக்கணும், பொறாமை இருக்கணும், ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இல்ல அப்படின்னா எந்த தாட்டும் வரவே வராது. நீங்க காமத்தை மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நிஷ்காமமா நீங்க ஆனீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுல வந்து பாத்தீங்கன்னா காமம் இல்லை அப்படின்னா காமத்தோட குழந்தைங்களா இருக்கிறது குரோதம், லோகம், மோகம் எல்லாம் வந்து காமத்தோட குழந்தைங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எந்த விருத்திகளும் உண்டாகாம மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளா இருக்க இந்த ஆத்ம தத்துவம் எந்த ஒரு தடையும் இல்லாம அது பிரகாசிக்க ஆரம்பிச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்தம். தூக்கத்துல நம்ம காமத்தோட இருக்கமா, தூக்கத்துல எந்த காமமும் இல்லாம இருக்கும்ல. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆனந்தமா இருந்தோம், காமம் இல்ல, குரோதம் இல்ல, லோகம், மோகம் எதுவுமே இல்லை தூக்கத்துல. அதனால வந்து பாத்தீங்கன்னா விற்த்திகள் இல்லை, காமக்ரோதங்கள் எல்லாம் விற்த்திகள். இந்த விற்த்திகள் இல்லாம வந்து ஒருத்தன் வந்து காமத்தை நெகேட் பண்றது மூலமா எல்லா விற்த்திகளும் இல்லாம குவைட்டா உட்காந்து. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்ம சுகம் ஜாகிரதத்திலேயே ஒருத்தனுக்கு உண்டாகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சாஸ்திரம் படிச்சிருந்தாலும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சமதமாதிகளை விருத்தி பண்ணி இருந்தாலும் அப்ப வந்து அவனுக்குள்ளாரையும் ஒரு காமம் அனுபூதிக்கு முன்னாடி உண்டாச்சு அப்படின்னா அந்த அனுபூதிக்கு முன்னாடி இருக்கிற இந்த காமத்தை நிறைவேற்றத்துக்காக எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. பிரதிபக்ஷ பாவனா பண்ணி விசேஷமா அதை நிரோதம் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க மந்திரம் சொல்லுது, நிரோதா. அத்திரத்து தீவிருத்தி அபாவாத். அத்திர அப்படின்றதுக்கு அர்த்தம் ஜீவன் முக்தனுடைய விஷயத்துல. இப்ப நம்ம ஜீவன் முக்தி அடையல, அனுபூதி இன்னும் அடையல. அப்ப அனுபூதி அடையாம இருக்கிற போது நமக்கு என்னெல்லாம் ஆசை வருதோ அப்பெல்லாம் என்ன பண்ணணும், பிரதிபக்ஷ பாவனை பண்ணி நம்ம நெகேட் பண்றோம், பிரயத்தனப்பட்டு முயற்சி பண்ணி பண்றோம். இதே வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணி ஒரு காலத்துல அனுபூதி ஆயிடுச்சு அப்படின்னா ஜீவன் முக்தன் ஆயிடுவோம்னு வச்சுக்கோங்க. அனுபூதி ஆனவனுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுபூதி ஆனவனுக்கு அத்திரத்து அப்படின்னா ஆனால், தூணா ஆனால். ஆனால் இப்ப நம்ம சொன்னவங்களுக்கு மாறாக ஜீவன் முக்தனுடைய விஷயத்தில், அத்திரன்றதுக்கு அர்த்தம் ஜீவன் முக்தனோட விஷயத்துல தீவிருத்தி அபாவாத். தீவிருத்தி அபாவம்னா என்ன அர்த்தம், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமம் இல்லை, குரோதம் இல்லை, லோபம் இல்லை, எல்லாம் இல்லை இல்லை இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல போறது எல்லாருமே உங்களுக்கு விருத்தியா வருதா, எல்லா வஸ்துக்களும் விருத்தியா வருதா? ரோட்ல எவ்வளவோ இருக்குல்ல. பஜார் போறீங்க அப்படின்னும் போது நீங்க ஏதோ பர்ச்சேஸ் பண்றதுக்காக போறீங்க, போமோகிரானைட் வாங்கணும்னு போறீங்க. அப்போ உங்களுடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கும், எங்க போமோகிரானைட் விற்கிறாங்கன்ற மாதிரி மார்க்கெட்ல உள்ள போவீங்க. அங்க ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும். ஆனா உங்களோட கவனம் எங்க இருக்கும் அப்படின்னா போமோகிரானைட் எங்க இருக்கு, மாதுளை பழம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே தான் போகும். பீப்புள் see what they want see. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன தேடுதலோட இருக்கோமோ அதை தான் நம்ம பார்க்கிறோம். வெளியில 1000 பொருள் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம கண்ணில் வந்து படவே படாது. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், டாஸ்மாக்னு இருக்கு, லிக்கர் ஷாப். நம்ம ஊர் ஃபுல்லா லிக்கர் ஷாப் இருக்கு. என்னைக்காவது உங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க லிக்கர் ஷாப் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கெங்கெல்லாம் லிக்கர் ஷாப் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கவனம் அந்த பக்கம் போயிருக்காது. ஏன், நீங்க ட்ரங்கர் இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இங்க ஒரு ஷாப் இருக்கா, டாஸ்மாக் இங்க ஒண்ணு இருக்கா அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சுதான் உங்களுக்கு தெரியும். வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டாஸ்மாக் இருக்குன்னு என்ன பார்க்கவே இல்லையா, இந்த பக்கம் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா. ஏன் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு அதுல தாற்பயம் இல்லை.
அப்போ உங்களுக்கு இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஊர் ஃபுல்லா போவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா போகும்போதெல்லாம் எங்க கோபுரம் இருக்கு, பஸ்ல போயிட்டு இருக்கும் போதோ இல்ல எங்கேயாவது கார்ல போயிட்டு இருக்கும் போதோ ஊருக்கு போகும்போது நம்ம ஊர்ல ஏகப்பட்டது இருக்கும். ஆனா நம்ம கண்ணுல வந்து ஸ்பெஷலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோபுரமா தான் படும். ஐயோ இந்த கோயிலை பார்க்கலையே, அந்த கோயிலை பார்க்கலையே, எப்படி இதை மிஸ் பண்ணோம், இங்க ஒரு கோயில் இருக்கு, இங்க ஒரு கோபுரம் யாரு இருக்கா, இந்த கோயில் என்னது, பக்கத்துல இருக்க கூப்பிட்டு இது கோயில் தெரியுமா உங்களுக்கு, என்ன இருக்கு, யார் சுவாமி அப்படின்னு விசாரிச்சுட்டு இருப்போம். இன்னொருத்தனுக்கு கோயில் கோபுரம் தெரியவே தெரியாது. அவன் பார்வை எங்க போகும் அப்படின்னா எங்க டாஸ்மாக் ஷாப் ஓபன் பண்ணிருக்கு அப்படிதான் போகும். சாப்பாட்டு ராமனா இருந்தா எங்க நல்ல ஹோட்டல் இருக்கும், இது நல்ல ஹோட்டலா இருக்குமோ அது நல்ல ஹோட்டலா இருக்குமோ அப்படின்னு. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நீங்க மனசுக்குள்ளார எதை தீர்மானிக்கிறீங்களோ அதை தான் நீங்க பாக்குறீங்க. உங்களோட சர்ச்சிங் உள்ள என்ன இருக்கோ அதை தான் நீங்க தேடுறீங்க வெளியில. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் பொய், இதெல்லாம் மித்தியா, இதெல்லாம் சம்சாரம் அப்படின்னு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு முக்த புருஷன் முக்தி அடையறதுக்கு முன்னாடி நெகேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான்னு வச்சுங்க. இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது இல்யூஷன், இது இல்யூஷன், சொப்பன மாதிரி கந்தர்வ நகரம் மாதிரி, மனோராஜ்ய மாதிரி, மாயாவியோட மாயா காட்சிகள் மாதிரி, இது உண்மை இல்லை உண்மை இல்லை உண்மை இல்லைன்னு அவன் சதா சிந்தனை பண்ணி 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 தான் என்ன ஆயிருக்கான், நேத்தி 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 இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய் அப்படின்னு சொல்லி யார் சத்தியம், பார்க்கிறவன் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு பார்க்கிறவனிலேயே தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கான்னு வச்சுங்க. நல்ல கவனம் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான், நான்ல மட்டும் ஃபோக்கஸ், மீதி எல்லாம் பொய் பொய் பொய்ன்னு ஒரு டைம்ல என்ன ஆயிடும் அப்படின்னா அவனுக்கு வந்து வெளியில இருக்கக்கூடிய எந்த விஷயங்களை குறிச்சும் விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகாது, எந்த விற்த்திகளும் உண்டாகாது. சுவாமி அது மாதிரி சித்திக்குமா சுவாமி, இது யோகம் பண்ணணுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லை. மாண்டுக்கிய காரிக்கா வந்து பாத்தீங்கன்னா 3:32 ஒரு காரிக்கை வருது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போட்டு எனக்கா யூஸ் ஆகும். மாண்டுக்கிய உபனிஷத்துல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்ம சத்தியானுபோதேன. ஆத்ம சத்தியானுபோதம்னா என்ன அர்த்தம், குருநாதர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் மனனம் பண்றீங்க, நல்லா தீவிரம் வந்து பாத்தீங்கன்னா வந்துடுது மனசுக்குள்ள, எதை பார்த்தாலும் இது பொய் இது பொய் இது பொய், பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா, அந்த பிரம்மம் இது, நான் தான் பிரம்மமா இருக்கேன், அகம் பிரம்மாஸ்மி. பிரம்மம்னா என்னது, சாட்சி, சாட்சினா என்னது, பார்க்கிறவன். பார்க்கிறவனுக்கு நாம ரூபம் இருக்கா, இல்லை. அப்ப நாமரூபம் இல்லாம பார்வை மட்டும்தான் உண்மை, பார்ப்பவன் கூட இல்ல, பார்வை மட்டும்தான் சத்தியம். பார்க்கப்படுகின்ற அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா மித்யா, பொய், தோற்றம் அப்படின்னு. ஆத்ம சத்தியம் ஜெகன் மித்யா, ஆத்மாதான் சத்திய வஸ்து, ஆத்மாக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் தோற்றமாத்திரம்னு நல்லா சிரவணமும் மனனமும் பண்ணி புத்திக்குள்ளார சாலிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு சந்தேகம் இல்லாம நல்ல லாஜிக்கலா யூஸ் பண்ணி நல்ல மனசுக்கும் புத்திக்கும் புரிய வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஆத்ம சத்தியானுபோதேன ந சங்கல்பயதே யதா. நான் டெய்லி பூதநாராயணர் கோயிலுக்கு போகும்போது நான் எங்க செப்பலை அவிழ்த்து விடுறேனோ அந்த ஒரு பூக்கடை இருக்கு, அந்த பூக்கடைக்கு பக்கத்துல ஒரு கூல்ட்ரிங்க் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஜூஸ் கார்னர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஜூஸ் கார்னர்ல என்ன பண்ணிருக்கான், ஒரு பாஸ்கெட்ல ஆர்டிபிஷியலான பழங்களை வெளியில போட்டு வச்சிருக்கான். ஆர்டிபிஷியலா ஒரு பாஸ்கெட் ஃபுல்லா பழங்கள் போட்டிருக்கான், ஆப்பிள், பொமக்ரனேட் எல்லாத்தையும், வாழைப்பழம் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கான். இப்ப வந்து எனக்கு அது பொய்ன்னு தெரியுமா, ஆமா தெரியும். டெய்லி அது பக்கத்துல தான் செப்பலை விட்டுட்டு அண்ணனே அப்பப்போ எடுத்து பார்ப்பேன். அதுல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் இதையே வந்து அவன் என்ன பண்ணிருக்கான், டெக்ஸ்டர்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணி வச்சிருப்பான். பார்த்தா எடுத்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் எல்லாம் அப்படியே அதே மாதிரி இருக்கு, ஸ்கின் எல்லாம். நான் பார்த்தேன் பரவாயில்ல இவ்வளவு ஆர்டிபிஷியலா பண்ணி வச்சிருக்காங்களே, நல்லா இருக்கே அப்படின்னு. நான் அப்போ எடுத்து பார்த்துட்டு விட்டாச்சு. முதல்ல என்ன பண்ண, சத்தியம்னு நினைச்சு ஐயோ இந்த பழங்கள்லாம் கூட்டி வச்சிருக்காங்களே இங்க அப்படின்னு. அடுத்து அது பொய்ன்னு தெரிஞ்சோட எனக்கு என்னாச்சு, ஆச்சரியம் உண்டாச்சா, ஐயோ இது பொய் ஆனா சத்தியம் மாதிரியே தெரியுது பாருங்களேன், எவ்வளவு ஆர்டிபிஷியலா இருக்கு. நாதபுரம் இங்க வாங்க பாருங்க, இது பாருங்க, எடுத்து பாருங்களேன், டெக்ஸ்டர்லாம் பாருங்க, நல்லா இருக்கு பாருங்களேன், ஒரிஜினல் மாதிரியே பண்ணி வச்சிருக்கான் பாருங்களேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுறேன். முதல்ல சத்தியம்னு நினைச்சேன், ரெண்டாவது கையில எடுத்து பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுறான், ஐயோ இது மாதிரிலாம் சத்தியம் மாதிரியே தெரியுதே அப்படின்னு. மூணாவது கொஞ்ச நேரம் கழிச்சு அதை பார்ப்பேனா அப்படின்னா இப்பெல்லாம் அதை பத்தி பாக்குறதே இல்லை, பார்வை அதை பக்கம் போறதே இல்லை. எப்பெல்லாம் பழங்கள் வாங்க வேண்டியிருக்கோ அப்ப வந்து அதை எடுத்துட்டு போலான்னு தோணுமா,
அப்படின்னா பழங்கள் எப்ப வாங்க போனாலும் அதை நோக்கி என்னோட மனசு போகவே போகாது. ஏன் அப்படின்னா அது ஆர்டிபிஷியல், அது உண்மை இல்லை. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி செப்பல அந்த பக்கம் தான் விடுறேன். இப்ப என்னோட கவனம் வந்து பாத்தீங்கன்னா அது பக்கம் உண்மை, அது பக்கம் போறதும் இல்லை, அதை பார்த்து ஆச்சரியப்படுறதும் இல்லை. என்னுடைய எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அதை நோக்கி ஒரு தாட்டும் வர்றதும் இல்லை. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வேதாந்தம் படிக்க 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 இது பொய், இது பொய், இது பொய், நான் பார்க்கிறது, அனுபவம் பண்றது, இந்த தேகம், இந்த ஜெகத் எல்லாம் சொப்பனத்துல வேற, சுசுப்தியில இல்லவே இல்லை, இப்ப வேறையா இருக்கு, இது எல்லாம் வந்து போறது அப்படின்னு, இது பொய்ன்னு. அப்ப யார் சத்தியம்? ஆத்மா மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு. இதுக்கு பேரு ஆத்மபோதம். ஆத்மாக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் அனாத்மா அப்படின்ற ஒரு ஞானத்தினால யதா ந சங்கல்பயதே யதா, எப்போ வந்து இந்த மனசு உன்னை நோக்கி போகாம உன்னை சிந்தனை பண்ணாம இருக்கோ, வஸ்து இருக்கும் ஆனா அந்த வஸ்துவை நோக்கி மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த தாட் ப்ராசஸும் அதை அடையணும்னோ அதை பத்தின எண்ணமோ வராம போச்சு அப்படின்னா, அந்த வராம போனதுக்கு நிலையில என்ன பேரு அப்படின்னா அமனஸ்தாம் ததா யாதி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தர்கள் ஆகிறது அப்படின்னா நம்ம தான் ஆகணும். யாரும் வானத்துல இருந்தெல்லாம் குதிக்க மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுங்க. இங்க இருந்து நம்ம தான் ஜீவன் முக்தனா ஆகணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து ஒண்ணும் வராது. நீ ததாஸ்து அப்படின்னு நீ ஜீவன் முக்தனாக அப்படின்னா சுவாமி அங்கிருந்து ஆசீர்வாதம் எல்லாம் பண்ண மாட்டார். நம்ம தான் பிரயத்தனம் பண்ணி தர்ம அர்த்த காமம் எப்படி முயற்சி பண்ணி அடையணுமோ அதே மாதிரி இந்த மோட்சத்தையும் நம்ம தான் முயற்சி பண்ணி அடையணும். எப்படி அடையணும்? இந்த சகாயத்தை எடுத்துக்கிட்டு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எதை எடுத்தாலும் இது போய் தோற்றம் 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 தோற்றம், வெறும் ஆபாசிக்குது ஆபாசிக்குது ஆபாசிக்குது. ஆபரணங்கள் இல்லை, ஆபரணங்கள் ஒண்ணு இல்லவே இல்லை, தங்கம் மட்டும்தான் சத்தியம். தங்கத்துக்கு அந்நியமா ஆபரணங்கள்ன்றது அப்படிலாம் தெரியுது. மூக்குத்தி, கம்மல், நெக்லஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாமரூபம், உண்மை இல்லை. அதே மாதிரி இந்த ஜெகத்தெல்லாம் நாமரூபம், இங்க எதுவுமே நல்லா இல்லை. ஏன் அப்படின்னா இல்லவே இல்லை, எல்லாம் தெரியுது சொப்பன மாதிரி. நான் மட்டும்தான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன், அது கண்ணியமா இருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சிந்தனை பண்ணி 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 ஒரு டைம்ல என்ன ஆகும்னா இந்த மனசு எப்போ எல்லா வஸ்துக்களுக்கு நடுவுல இருக்கும் போதும் அப்படியே சொச்சமா எந்த தாட்டும் இல்லாம இருக்கோ, எதை நோக்கியும் சங்கல்பம் பண்ணாம இருக்கோ, அந்த நிலைக்கு பேரு அமனீபாவம் அப்படின்னு பேர். அதுக்கு அமனீபாவம்னா மனம் இருக்கும் ஆனா எண்ணங்கள் இருக்காது. மனம் இருக்கும் ஆனால் மனசுல வந்து காமக்ரோதாதி எண்ணங்கள் எதுவுமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அமனஸ்தாம் ததா யாதி, அமனீபாவமானது அந்த நிலையில் அடையப்படுகிறது. அப்படி இருக்கும்போது கிராஹியாபாவே ததக்ரகம். எப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இதை நீங்க நினைக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நினைக்காம இருக்காது மனசு. அதனாலதான் யோகத்துல இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, வேதாந்தத்தோட சேர்ந்த யோகம் இருக்கணும். வேதாந்தம் இல்லாத யோகம் யாரெல்லாம் பண்றாங்களோ, சித்தவிருத்தி நிரோதம் மட்டும் பண்றாங்களோ அவங்களை அந்த மனசு என்ன பண்ணும் தெரியுங்களா? டெம்பரவரியா வந்து பாத்தீங்கன்னா மனசு நிரோதமாகும். யாரெல்லாம் யோகாபியாசம் பண்றாங்களோ, பிராணாயாமம், வெறும் இப்ப நம்ம என்ன பண்றோம்? வேதாந்தம் ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே இந்த சிந்தனையில பண்ணிக்கிட்டே சககாரியா நம்ம என்ன பண்றோம்? பிராணாயாமத்தையும் சககாரியா ஜபத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வேதாந்தம் கேட்காம, வேதாந்தம் என்னது? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்தியா தான் வேதாந்தம். இதெல்லாம் பார்க்கிறதெல்லாம் தோற்றம், உண்மை இல்லை, இதான் வேதாந்தம். பார்க்கிறவன் தான் சத்தியம், இதான் வேதாந்தம். இத விட்டுட்டு இந்த உலகம் சத்தியம் ஆனா நான் வந்து என்னுடைய மனசுல எண்ணங்கள் இல்லாம இருக்கணும் அப்படின்னு எப்பெல்லாம் நீங்க முயற்சி பண்ணி அதுக்கான உபாயங்கள்ல பிராணாயாமமோ இல்ல தியானமோ இது மாதிரி எல்லாம் பண்றீங்களோ, டெம்பரவரியா உங்களுக்கு என்னாகும்? சித்த விருத்தி நிரோதமாகும். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு திரும்ப வெளியில வந்துடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணணும் சுவாமி? வேதாந்தத்துல விருத்தி நிரோதம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரமண பகவான் ரொம்ப கிளியரா சொல்வார். பிராணாயாமம்லாம் டெம்பரவரியா, நான் ரொம்ப பலகீனமா இருக்கேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை அடாப்ட் பண்ணிக்கணும். நான் ரொம்ப பலகீனமா இருக்கேன் அப்ப என்ன பண்ணுங்க? ஏதாவது ஒரு ஜபத்தை வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ரிலீஃப் கிடைக்கும். அப்ப டெம்பரவரி சொல்யூஷன் தான் எல்லாமே ஒழிய, அப்ப வாஸ்தவத்துல சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஆத்ம ஞானம் மட்டும்தான் பர்மனன்ட் சொல்யூஷன். ஆத்ம ஞானம் என்ன அர்த்தம்? இதுதான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான். எப்போ நீங்க ஆப்ஜெக்டை வந்து பாத்தீங்கன்னா நெகேட் பண்ணிடுறீங்களோ, மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுங்களா? ரோட்ல பாத்துக்கிட்டே இருக்கோம், சும்மாவே பார்த்துட்டு
ஒன்றும் போகல. யாரோ ஒரு ஆள் போறாரு, உடனே அவரை பத்தின சிந்தனைக்கு போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வஸ்துக்கள் போகுது அதை பத்தி சிந்தனை போயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்துல ஒரு மெத்தடாலஜி இருக்கு. என்ன அப்படின்னா, எதிர்க்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை கேன்சல் பண்ணிடும். கிராகியம்னு பேரு. வெளியில இருக்கிறது என்னது? கிராகியம். கிராகியம்னா நம்ம கிரகணம் பண்ற விஷயம், வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தோற்றம் 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 தோற்றம்னு இந்த புத்திக்கு மனசுக்கு சொல்லி சொல்லி சொல்லி, ஐயோ பொய், பொமகிரனேட் வந்து பாத்தீங்கன்னா பொய், ஆர்டிபிஷியலு, இதை சாப்பிட முடியாது, இதை ஜூஸ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி அதை பத்தி பார்க்கிறதையே நின்று போச்சு. அப்படின்னா வஸ்து இருக்கும், ஆனா இந்த மனசு அதை நோக்கி போக. அதே மாதிரி இந்த மொத்த உலகம் பார்க்கிற எல்லாத்தையும் இது மாதிரி பொய் பொய் பொய்ன்னு சிந்தனை பண்ண 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 எல்லாம் அப்படியே இருக்கும். ஆனா இந்த புத்திக்கும் மனசுக்கும் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? பொய்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு டைம்ல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த வஸ்து இல்லை, அப்படி ஆயிடும். கிராகிய அபாவே தத் அக்ரகம். இந்த வெளியில இருக்கிற வஸ்துக்களை எல்லாத்தையும் தோற்றம்னு நீங்க நெகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை கிரகணம் பண்ணி அதை சிந்தனை பண்ணக்கூடிய இந்த மனசும் இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப விருத்தி நிரோதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, எப்படி விருத்தி நிரோதம் பண்றோம்னா, வேதாந்தத்துல விருத்தி நிரோதம்ன்றதுக்கு பேரு மித்யாத்வ நிச்சயம் அப்படின்னு பேரு. விருத்தி நிரோதம் என்னது? மித்யாத்வ நிச்சயம். மித்தியான அர்த்தம், இது தோற்றம் அப்படின்னு நீங்க நிச்சயம் பண்றது மூலமா இந்த மனசு எதை குறிச்சும் யோசிக்காம போச்சு அப்படின்னா, அதுதான் பர்மனண்டா இந்த விருத்தியை நாசம் பண்ணக்கூடியது. அப்ப அதனாலதான் வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா வச்சுக்கணும். இந்த அதுக்கு சயோகமா வந்து பாத்தீங்கன்னா சககாரி சாதனமா பிராணாயாமம், ஜபம் இதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு தான். வேதாந்தத்துக்குள்ளார உங்களுக்கு நல்ல சிந்தனை போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நல்ல பார்க்கறதெல்லாம் திருஷ்யம் திருஷ்யம் நெகேட் பண்றதுக்கு ஒரு சாமர்த்தியம் வந்துருச்சுன்னா, மற்ற எந்த சாதனையும் தேவையே இல்லை. பார்க்கிறதெல்லாம் திருஷ்யம், பொய், பார்ப்பவன் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு ஒரு திருடம், எனக்கு எதை பார்த்தாலும் ஒரு ஒரு அந்த தாட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, மற்ற எந்த சாதனையும் தேவையில்லை. வெறுமனே இந்த மட்டும் பிடிச்சிக்கிட்டு எதை பார்த்தாலும் பொய் 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 நெகேட் பண்றது. நேத்தி 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 நேத்தி. அப்ப வந்து மனசு வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போய்விடும்னு மாண்டிக்ய உபனிஷத்து 3:32 காரிக்கால சொல்லு. அப்போ இத சொல்லி 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 அமணிபாவம் வந்துருச்சு அப்படின்னா, அப்ப அமணிபாவம் வரும்போது உங்களுக்கு வந்து ஜீவன் முக்த நிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அமிர்த பிந்து உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அமிர்த பிந்து உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், யூடியூப்ல எல்லாம் போட்டிருக்கோம், எடுத்து பார்த்துங்க. உங்களுக்கு ரொம்ப பிரசித்தமா நான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்த பிந்து உபனிஷத்தை எடுத்திருக்கேன். அப்ப இந்த மனசு சொல்லுது, மனமேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. பந்த மோட்சம்னா என்ன சுவாமி அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் மனசு இருக்கோ அங்கங்கெல்லாம் பந்தம். மனசுனா என்னது? காம, குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், பயம், வெக்கம், சிரத்த இல்ல, புத்தி, என்னெல்லாம் கண்ட எல்லா தாட்ஸுக்கும் பேர் என்ன பேரு? மனசு. மொத்த தாட்டுக்கும் பேர் என்னது? மனசு. எங்கெங்கெல்லாம் மனசு இருக்கோ, மனசு இருக்குன்னு என்ன அர்த்தம்? தாட் இருக்கோ, அந்தந்த இடத்துல எல்லாம் பந்தம் இருக்கும். தூக்கத்துல ஏன் பந்தம்? அங்க ஏன் ஆனந்தம் நமக்கு பேரானந்தமா இருக்கு? தாட் இல்லை அந்த இடத்துல, தாட் இல்லை, மனசு இல்லை. அப்ப ஒரு நல்ல ஒரு லாஜிக் எடுத்துங்க. பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் எது சாதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது காரணமா இருக்கு அப்படின்னா, மனமேவ மனுஷ்யானாம், மனசுதான் மனிதர்களுடைய பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணம். பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் பவேத். பந்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதிர்க்க இருக்க விஷயங்களோட இந்த மனசு தாட்டா மாறிச்சு அப்படின்னா பந்தம் ஆயிடுது. பிடிச்சது, பிடிக்கல, நல்லா இருக்கு, நல்லா இல்லை, எல்லாம் வந்துருது. ராகத்வேஷத்துல இருந்து எல்லா விஷயங்களும் ஆயிடுது. பயம் வந்துருது, எல்லாம் வந்துருது. ஒரு குரங்கு, பெரிய குரங்கு உட்கார்ந்துருக்கா, ஐயோ நம்மளை கடிச்சிருமோ அப்படின்னு பயப்படுறோம், போச்சு. ஒன்னு அழகான இதை பார்த்தும் போது இது நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கே, நமக்கும் கிடைச்சா நல்லா இருக்குன்னு ஒரு தாட் வந்துருது. ஒண்ணு பிடிக்கல அப்படின்னா ஐயா நல்லதே இல்லை அப்படின்னு தோணுது. அப்ப நல்லா இருக்கு, நல்லா இல்ல, பயமா இருக்கு, எல்லாம் என்னது? யார் கிரியேட் பண்றா? இந்த மனசோட தாட். அப்ப பந்தம்ன்றது மனசோட தாட்டு தான் பந்தம். மனசோட தாட்டு இல்லாத இடம் நிர்விஷயம். முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம்.
முக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்விஷயம் ஆச்சுன்னா, நிர்விஷயம்னு அர்த்தம் மனசுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இல்லாம விஷய சிந்தனை இல்லாம போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் முக்தி என்று சொல்லப்படுகிறது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, யாவதேவ நிரோதவ்யம் தாவது ஹிருதி கதம் க்ஷயம் ஏதத்து ஞானம் ச மோக்ஷம் ச அந்யத்து கிரந்த விஸ்தரஹா அமிர்தமித்து உபனிஷத் சொல்லுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லாஸ்ட் நம்ம ஹிருதயத்துல லாஸ்ட் எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் அப்படின்றது லாஸ்ட் பேஸ். நான் அப்படின்றது தான் பேஸ். இந்த நான் மட்டும் நிக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், ஹிருதயத்துல நான் அப்படின்ற ஒரு எண்ணம் தாட்டு உண்டாகுதுல, நான்ற ஸ்புரணம், அந்த ஸ்புரணத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த மனசு எந்த தாட்டு வந்தாலும் தாவதேவ நிரோதவியம், ஒவ்வொரு தாட்டையும் இது பொய் 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 அப்படின்னு பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணிக்கிட்டே போகணும். எது வரைக்கும், அந்த ஹிருதயத்துல போய் இந்த மனசு தன்னுடைய சொரூபத்துல லயமாகிற வரைக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற மாதிரி என்ன பண்ணணும், கடல்ல தூக்கி உப்பு மூட்டையை போட்டீங்கன்னா என்ன ஆகும், உப்பு மூட்டை கடல்ல கலந்து போயிடும், அதோட எக்ஸிஸ்டன்ஸ் என்ன ஆயிடும், போச்சு. அதே மாதிரி இந்த நாமரூப ஜெகத்தெல்லாம், இந்த மனசெல்லாம் என்னது, நாமரூபத்தை யார் ப்ரொஜெக்ஷன் பண்றா, இந்த மனசு ப்ரொஜெக்ஷன் பண்ணுது தாட்டா. இந்த மனசு வாஸ்தவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு வாஸ்தவம் இல்லை, இந்த உப்பு மூட்டை மாதிரி. எங்க இருந்து உண்டாச்சு உப்பு மூட்டை, கடல்ல இருந்து உப்பு மூட்டை உண்டாச்சு. அதே மாதிரி இந்த பிரம்மத்துல இருந்து தான் இந்த மனசு பாத்தீங்கன்னா ஆபாசமா தோன்றியது. அப்ப இதை தூக்கி என்ன பண்ணணும்னா, பிரம்மத்துல லயமாகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நேத்தி பண்றதுக்கு விஷயம் இல்லாமல் வெறும் தான் மட்டும் மிச்சம் இருக்கும். யாவதேவ நிரோதவ்யம் தாவத் ஹிருதி கதம் க்ஷயம். எது வரைக்கும் நிரோதம் பண்ணணும் அப்படின்னா, இந்த நான் மட்டும் மிச்சம் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பொய் பொய் பொய்ன்னு நிரோதம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஏதத்து ஞானம் ச மோக்ஷம் ச, இதுதான் ஞானம், இதுதான் மோக்ஷம். இதுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க கிரந்த அபியாசங்கள்லாம், கிரந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா முக்திகோபனிஷத்துல நான் நேற்று இன்னைக்கு காலையில சொல்லாம விட்டுட்டேன். உங்களுக்கு நிறைய டைம் ஆயிடும், நான் கிளாஸ்க்குள்ளார போயிடணுமே அப்படின்றதுக்காக. ஆக்சுவலா முதல் சாப்டர் உங்களுக்கு முக்திகோபனிஷத்தோட பிடிஎஃப்லாம் அனுப்பியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, யார் யாருக்கெல்லாம் கிரந்தங்களை கொடுக்கக்கூடாது, உபதேசம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா, மோட்சார்த்திக்கு மட்டும் உபதேசம் பண்ணு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கூட படிச்சவங்களாம் இருக்காங்க, எங்க ஆசிரியர்லாம் கண்டிக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம் எழுதுறதுக்காக படிப்பாங்க, வேதாந்தம் எடுக்க படிப்பாங்க. அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஸ்திரி சர்மான் நிறைய பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு யூனிவர்சிட்டியில். படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு, லெக்சரர் ஆகிறதுக்கு, டீச்சர் ஆகிறதுக்கு, கதா காலட்சேபம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஆலந்தி அப்படின்னு மகாராஷ்டிராவில் ஒரு ஊர் இருக்குது, பண்டரிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஏரியாவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு ஒருத்தரை பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்திரத்துக்கு தாரவாத்து கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஓடு ஓடு போய் ரிஷிகேஷில் போய், காசியில் போ, இல்லைன்னா ரிஷிகேஷ் போ, ஹரித்வார் போ, எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தில் தங்கிக்கோ, சாஸ்திரங்களை பார்த்தீங்கன்னா ஷட் தர்ஷனங்களை படிச்சுட்டு வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்ந்து விட்டுருவாங்க. நம்ம ஊரில் சொல்லுவோம்ல நேர்ந்து விட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை நேர்ந்து விட்டுருவாங்க, அவ்வளோதான் சாஸ்திரத்துக்கு அப்படின்னு. முமுட்சுத்துவம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முமுட்சுத்துவம் மண்ணாங்கட்டியாது. மகாராஷ்டிராவில் இருக்கிற வரக்கூடிய வித்தியார்த்திகளுக்கு யாருக்கும் முமுட்சுத்துவமே இருக்காது. எல்லாத்துக்கும் மனசுக்குள்ளார என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் எழுதணும், சிலபஸில் என்ன இருக்கோ அதை தான் படிப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கெல்லாம் யாரெல்லாம் சாஸ்திரத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாபி ஆகிடும். அது சாஸ்திரம் படிக்கிறது முமுட்சுத்துவத்துக்காக படிக்காம, சம்சாரத்துல இருந்து நீங்கணும் அப்படின்றதுக்காக படிக்காம, சாஸ்திரத்திலேயே பார்த்தீங்கன்னா முங்கி முங்கி ஆனந்தத்தை எடுத்துக்கிட்டு இருக்காது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் லிசனர்ஸ் மாதிரி ஆயிடுறது. அப்போ அது மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருக்கு. அவெல்லாம் அனதிகாரி, அவனுக்குலாம் வேதாந்தம் சொல்லாத அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்பஸ் மாதிரி போயிடும் உங்களுக்கு. எக்ஸாம் எழுதுறது பிஹெச்டி ஒன்று வாங்கினா நல்லா இருக்கும்ல, எம்ஏ ஃபிலாசபி ஒன்று எடுத்துடலாமா, ஒரு பிஹெச்டி ஒன்று பார்த்தீங்கன்னா அத்வைதத்தில் ஏதாவது ஒரு ஃபிலாசபியில் பிஹெச்டி வாங்கலாமா, எம்ஃபில் ஏதாவது எழுதலாமா, போ அன்ஃபிட் போ ஓடிப்போ அப்படின்னு அனுப்பி விட்டுருணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்தமாக வச்சிருக்கிறது எதுவுமே உபயோகப்படாது. அப்போ எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிரோதம் பண்ணக்கூடியது எதுவோ, இது பொய் இது பொய் இது பொய்ன்னு எது நிரோதம் பண்றீங்களோ, விவேகம் பண்ணி நிரோதம் பண்றீங்களோ, அதுதான் ஞானம், அதுதான் மோட்சம்.
இது சத்தியம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு சாஸ்திரத்தை படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, என்னதான் சாஸ்திரம் இருந்தாலும் இது பொய்ன்னு நினைக்காம சத்தியம் நினைச்சீங்கன்னா அது ஞானம் இல்லை, அது வெறும் சப்தம், அது ஞானம் இல்லை. அப்ப ஏதத்து ஞானம் ச மோக்ஷம் ச, அப்ப பாத்தீங்கன்னா விருத்தி இல்லாமல் போறதுதான் மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. இது இப்போ நான் சொன்னது மாண்டூக்கிய உபனிஷத்துல 3:32. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமிர்த பிந்து உபனிஷத்துல 4-5 மந்திரங்கள் வரிசையா இருக்கு. அப்ப சொன்னதுக்கு பிறகு இங்க வந்துருங்க, இங்க மூலத்துக்கு வந்துருங்க. இங்க சொல்றாரு அத்திர தூ ஜீவன் முக்தனுக்கு எப்படி இருக்கும், இப்ப நான் சொன்ன பிராக்டிஸ பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுங்க, அவன் முக்தன் ஆகிறான். முக்தனானவனுக்கு என்ன இருக்கும், விருத்தி இருக்குமா இருக்காது சுவாமி முக்தனுக்கு? அப்படின்னா ஆச்சாரியர் தெளிவா சொல்றாரு, தீவிருத்தி அபாவாத். தீவிருத்தி அப்படின்னா புத்தி விருத்தி பாத்தீங்கன்னா தீனா புத்தி, புத்தி விருத்தி பாத்தீங்கன்னா இந்த ஜீவன் முக்தனுக்கு இல்லாத காரணத்தால் அப்ப அவனுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபத்திலேயே அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே இருக்கும். எப்படி தூக்கத்துல நம்ம விருத்தி இல்லாம தான் தூக்கத்துல 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கி இருக்கோம். அந்த இடத்துல விருத்தி இல்லை, ஆனந்தம் மட்டும்தான் இருந்துச்சு. அங்க எந்த புத்தி விருத்தியும் அங்க இல்லை. அதே மாதிரி ஒருத்தன் ஜாகிரதத்திலேயே பாத்தீங்கன்னா தூங்காமல் தூங்கி இருப்பது எக்காலம் சொல்லியிருக்குல்ல. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா புத்தி விருத்தி இல்லாமல் ஒருத்தன் வெறும் ஆத்மஸ்புரணத்திலேயே ஆத்மாராமனா எவன் இருக்கானோ அவனுக்கு வெளியில வஸ்துக்கள் இருக்கும், ஆனா இவனுக்கு புத்தி விருத்தி இருக்கவே இருக்காது, எண்ணக்கூடிய எண்ணம் இருக்காது. அந்த எண்ணம் இல்லாத காரணத்தினால என்னது அனுப்பத்திரேவ தீவிருத்தி அபாவாத் அனுப்பத்திரேவ என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு காமமே உண்டாகாது. அப்ப ஜீவன் முக்தனுக்கு காமம் உண்டாகுமா? உண்டாகவே உண்டாகாது. சாதகனுக்கு உண்டாகுமா? சாதகனுக்கு உண்டாகும். பிரயத்தனம் பண்ணி பிரதிபட்ச பாவனை பண்ணி அதை நெகேட் பண்ணணும். ஆனா முக்த புருஷனுக்கு புத்தியே இல்லை, அமணிபாவம், அவனுக்கு புத்தியே இல்லை, புத்தி விருத்தியே இல்லை. அவன் பிரம்மஸ்வரூபம், பிரம்மத்துக்கு எங்க புத்தி இருக்கு? புத்தி இல்லை. அமனக அப்படின்னு பேர். அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா அப்ரானோ ஹெமன சுப்ரஹா அப்படின்னு பிரம்மத்துக்கு லட்சணம் முண்டக்க உபனிஷத்து சொல்லுது. அதுக்கு பிரம்மத்துக்கு பாத்தீங்கன்னா பிராணனும் இல்லை மனசும் இல்லை அப்படின்னு சொல்லுது. அது சதா பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபமா இருக்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா தாட் இல்லை. அப்படி தாட்டு இருந்தா தானே அவனுக்கு காமம் குரோதம் லோபம் மோகம் இதெல்லாம் தாட்டு தானே. அப்ப பாத்தீங்கன்னா தாட்டு உண்டாகுமா? அப்படின்னா ஜீவன் முக்தனுக்கு தாட்டு இல்லாததுனால காமக்ரோதங்கள் உண்டாகவே உண்டாகாது. அதோ விசேஷன இது உச்சதே. ஆகையினால் சொல்லப்படுது விடுதலை. நம்மள மாதிரி ஜீவன் முக்தன் இல்ல, நம்மள மாதிரியே இருப்பான், ஆனா நம்மள மாதிரி இல்ல. நம்ம கூடயே இருப்பார். ரமணரா பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருப்பார், எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். ரமணர் வந்தார் எல்லாம் பண்ணாருன்னு. ஆனா தாட்லெஸ்ஸா ஒரு பர்சன் இருக்க முடியுமா? இருக்க முடியும். அதனாலதான் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் முக்தர்களுக்கு தாட் இல்லை, அதனால காமக்ரோதாதிகள் எதுவுமே இருக்காது. நம்மள்கிட்டெல்லாம் காமக்ரோதம் இருக்கு, அவங்கள்ட்ட எல்லாம் காமக்ரோதம்ன்ற எந்த ஒண்ணும் இருக்காது. ஏன்னா தாட்டு தான் காமக்ரோதம் லோபம் மோகம் பயம் எல்லாம் மனையேவ, சர்வம் மனையேவ, எல்லாம் மனசுதான். மனசு இல்லாததுனால அந்த இடத்துல ஒன்றும் இல்லை. அப்ப அதனாலதான் சொல்லுது என்னன்னா விசேஷேன அப்படின்ற சப்தம் பாத்தீங்கன்னா விமுக்தஸ்ச விமுச்சியதே அப்படின்னு சொல்லுது. அப்ப ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் ஜீவன் முக்தன் என்ன பண்றான், விசேஷமா விடுதலை அடைந்தவனா நம்ம பக்கத்திலேயே இருக்கான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல ததா பிரளயே, அப்ப நம்ம கூடயே இருக்கும் போது விசேஷமா காமக்ரோதாதிகள் இல்லாம விடுதலை அடைந்தவனா இருந்துகிட்டு அவனுக்கு தேகம் விருந்து போகுமா? ரமணர் ஒரு நாள் தேகம் போயிடும். ரமணருக்கு போயிடுச்சு, சதாசிவ பிரம்மேந்திரருக்கு போயிடுச்சு, பெரிய பெரிய ஜீவன் முக்தர்கள் நிறைய பேர் போனாங்க, போயிடுச்சு. தேகபாத்தே பிரளயே, இந்த பிரளயம்னு சொல்லக்கூடிய தேகம் நாசமான நிலையில சதி அந்த நிலையில என்ன ஆகும், காஞ்சித்து காலம் பாவி தேக பந்தாத் விமுச்சியதே. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த தேகம் அவனுக்கு திரும்ப உண்டாவதே இல்லை. அதனால பாத்தீங்கன்னா இப்ப நமக்கெல்லாம் தேகம் உண்டாகுது, நம்ம திரும்ப திரும்ப பந்தம் ஆயிட்டே இருக்கிறோம். ஆனா ஜீவன் முக்தனுக்கு தேகம் விழுந்தோன அடுத்த தேகம் சம்பவிப்பதில்லை. அதனால அவனை சொல்லுது விசேஷமா விடுதலை அடைகின்றான் அப்படின்னு. அப்ப நம்ம எல்லாம் என்ன ஆகுறோம், டெம்பரவரி ஒரு ரிலீஃப். நம்ம இறந்து போனோம்னு என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? சில சமயம் ஜலுக்கா நியாயம், திருண ஜலுக்கா நியாயம் படி என்ன ஆகும், அடுத்த சரீரம் கிடைச்சிடும். சில சமயம் கட்டோபனிஷத்துல சொல்லுது இறந்து போனவன் என்ன ஆகுறான் அப்படின்னா
தூக்கத்துக்குள்ளார நம்ம போனோம்னா என்ன ஆகும்? எங்க போனீங்க தூக்கத்துல? தேகம் போச்சு இல்ல. தூக்கத்துலேருந்து நம்ம தூங்க போகும்போது தூக்கத்துக்குள்ளார போனோடனே தேகம் இல்லாம போயிடுது. திரும்ப நம்ம எங்க எந்திரிக்கிறோம்? வேக்கப் ஆகும்போது எந்த தேகத்துல தூங்கணுமோ அதே தேகத்துல திரும்ப வேக்கப் ஆகிறோம். டெய்லி இதே தேகத்துல நம்ம வேக்கப் ஆகிறோம். நடுவுல கொஞ்ச நேரம் மட்டும் என்ன ஆயிடுச்சு? தேகம் அபாவமா போச்சு. அப்போ இதே மாதிரி மரணத்திலையும் கூட என்ன நடக்கும்னா, இந்த தூக்கத்துல இருக்கிற அந்த நிலைக்கு பேர் என்ன பேருனா அவ்யக்தம் அவ்யாக்கிருத்தம் அப்படின்னு பேரு. அந்த அந்த தூக்கத்துல இருக்கிற நிலைக்கு பேரு அவ்யக்த நிலை, அவ்யாக்கிருத்த நிலைன்னு பேரு. மேனிஃபெஸ்டேஷன் ஆகாத தன்மையை நம்ம என்ன பண்றோம்? அடைஞ்சிடறோம். திரும்ப பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகள் திரும்ப வேக்கப் ஆயிடுது. அப்போ நம்ம டெய்லி பாத்தீங்கன்னா எப்படி தூக்கத்துக்குள்ளார போயிட்டு திரும்ப இதே தேகத்துல முழிக்கிறோம். ஆனா ரீபர்த் ஆகும்போது என்ன தெரியுங்களா உங்களுக்கு? இந்த தேகம் விட்டு போயிடும். அப்ப என்ன ஆகும்? அவ்யாக்கிருதத்துக்குள்ளார போயிடும். அங்க காலம் இருக்கா? இருக்காது. தேசம் இருக்கா? இருக்காது. மேட்டர் இருக்குமா? எந்த மேட்டரும் இருக்கா. தேச கால வர்த்தமானங்கள் எதுவுமே அந்த இடத்துல இல்லாத நிலை. உள்ள போயிட்டு கர்மத்துக்குள்ளார அந்த அந்த மாயா அம்சம் இருக்குல்ல, அவ்யாக்கிருதம் அவ்யக்தம்ன்றது மாயா. அதுக்குள்ளார உங்களுடைய கர்மா ஏற்கனவே சஞ்சிதத்தோட கலெக்ஷன் இருக்கு. அது பாத்தீங்கன்னா என்ன மெச்சூரிட்டி ஆகுதோ அந்த மெச்சூரிட்டியான கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேக்கப் ஆகுறது. எங்க வேக்கப் ஆவீங்க? நம்ம இந்த சரீரத்திலேயே டெய்லி வேக்கப் ஆகிற மாதிரி இறந்து போன பிறகு வேற ஒரு தேகத்துல வேக்கப் ஆகும். வேற ஒரு அம்மாவோட வயிற்றுல 7வது மாதம் அப்பாவோட தேகத்து வழியா வீரியத்தின் மூலமா அம்மாவோட கர்ப்பப்பை அடைஞ்சு அடுத்த பிராரம்பம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப நடுவுல பாத்தீங்கன்னா அவ்யக்தத்தை அடைஞ்சிடணும். ஆனா அவ்யக்தம்ன்றதுக்கு என்ன பேரு? மாயா, அவித்யா. அதான் பீஜம், எல்லாத்தோட வேர், எல்லாத்தோட விதையா இருக்கிறது, திரும்ப திரும்ப ரீபர்த்தை கொடுத்துட்டு இருக்கிறது. அப்ப அது ஜீவன் முக்தனுக்கு அனுபூதியினால என்ன ஆயிடுது? இல்லாம போயிடுது. அப்ப அவித்யா இல்லாம போன காரணத்தினால விதை இருந்தா தானே முளைக்கும். அப்ப விதை இல்லாததுனால, ஆணிவேர் இல்லாததுனால அவனுக்கு ரீபர்த் கொடுக்கறதுக்கான எந்த ஒரு சோர்ஸும் இல்லை. ஏக்கமேவ அத்விதீயம் பிரம்ம தத்துவத்தை மட்டும் அடைஞ்சிட்டான். மற்றது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டான். எல்லாத்தையும் மித்தியாத்துவம் பண்ணி இது பொய் பொய் பொய், பார்ப்பவன் மட்டும் சத்தியம்னு ஆயிட்டான். அப்ப பார்க்கிறவனுக்கு அந்நியமா வேற இல்லாத காரணத்தினால, தித்தியம் ஒண்ணு இல்லாத காரணத்தினால என்ன ஆகுது? மாயான்னு ஒண்ணு இல்லாத காரணத்தினால அவருக்கு திரும்பவும் ஜென்மம் கிடைப்பதில்லை. அப்ப கர்மமும் இல்லாம போயிடுது, வாசனைகளும் இல்லாம போயிடுது, மூல காரணமா இருக்கிற அவித்யாவும் இல்லாமல் போயிடுது. போன பிறகு பாத்தீங்கன்னா திரும்ப ஜென்மம் கிடைப்பதில்லை. அதனால அவனுக்கு பாவி சரீரம் பாத்தீங்கன்னா, பாவி சரீரம் எதிர்காலத்துல அவனுக்கு இறந்த பிறகு அடுத்த சரீரமானது உண்டாவதில்லை. அதனால பாத்தீங்கன்னா அவன் விசேஷமா விடுதலை அடைகின்றான். அதான் விதேக முக்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அத்திரத்து ஆத்தியந்திகோ மோக்ஷ இதி. இந்த விஷயத்துல இதுக்கு பேர்தான் என்ன மோட்சம் அப்படின்னா, விதேக முக்தி அடைஞ்சானா அவன் என்ன ஆகுறானா? சர்வமா ஆயிட்டான்னு அர்த்தம். ஜீவன் முக்தனா இருக்கும்போது ஒரு சரீரத்துல இருக்கிறான்னு சொல்றோம். அதே ஜீவன் முக்தன் பாத்தீங்கன்னா பானை உடைஞ்சு போனா ஆகாசம் எங்க போச்சு? பானை உடைஞ்சு போனோன்னு பானைக்குள்ளார இருந்த ஆகாசம் மகாகாசமா ஆயிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தன் இருக்கிற வரைக்கும் ஒரு பர்சனாலிட்டி, ஒரு தேகம் இருந்துச்சு. அப்ப தேகம் போனோன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜீவன் முக்தன் சர்வ வியாபகமா பிரம்ம தத்துவமாக ஆகிவிடுகின்றான். இதுதான் முடிவான முக்தி, ஆத்தியந்திக முக்தி. அப்படின்னா முடிவான முழுமையான முக்தி என்று விதி அபிப்பிரேத்திய விசேஷேன இத்தியுக்தம். இததான் கட்டோபனிஷத்துல விமுக்தஸ்ச விமுச்சியதே என்று 2 வி அப்படின்னு வி பார் விசேஷம். ரொம்ப விசேஷமா விடுதலை அடைகின்றான், விசேஷமா விடுதலை அடைகின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு முடிச்சாச்சு. இதோட இங்க நிக்கட்டும். நாளைக்கு மீது என்ன பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண 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 நாராயண. பார்க்கலாம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.